ஹாய் எவ்ரிவன். வெல்கம் டு அன்னமன் ஆர்மி டிஎன்பிஎஸ்சி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல 10th எக்கனாமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம் பார்க்க போறோம். இந்த லெசன் வந்துட்டு பார்த்து முடிச்ச கையோட 12th புக்கோட தேசிய வருவாய் அப்படின்ற லெசன் 12th புக்ல செகண்ட் லெசன் தேசிய வருவாய். இது 2மே ஒரே லெசன் தான். இந்த லெசன்ல 10th புக்ல ஜிடிபிய பத்தி சொல்லியிருப்பாங்க. 12th புக்ல ஜிஎன்பி அதாவது நாட்டு வருமானத்த பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ 2லயுமே எல்லா பாயிண்ட்ஸும் ஒரே மாரி தான் இருக்கும். கம்பேர் பண்ணி படிச்சுக்கங்க. கற்றலின் நோக்கங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த பாடத்த நம்ம படிக்கிறது மூலியமா, மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பற்றி தெரிஞ்சுக்க போறோம். அதாவது ஜிடிபின்னா என்ன? அப்படின்னு. நாட்டு வருமானத்தின் பல்வேறு நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளுதல். மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அமைப்பை புரிந்து கொள்ளுதல். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பல்வேறு துறைகளின் பங்களிப்பை தெரிந்து கொள்ளுதல். பொருளாதார வளர்ச்சி, முன்னேற்றம் மற்றும் அதன் வேறுபாடுகள் பற்றி அறிந்து கொள்ளுதல். பொருளாதார வளர்ச்சினா என்னன்னு பார்க்க போறோம். முன்னேற்றம்னா என்னன்னு பார்க்க போறோம். மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பு அடிப்படையில் வளர்ச்சி பாதை பற்றி தெரிந்து கொள்ளுதல். மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் பொருளாதார கொள்கைகளின் வளர்ச்சி பற்றி புரிந்து கொள்ளுதல். ஸோ, கற்றலின் நோக்கங்கள் வந்து ரீட் பண்ணியாச்சா? நம்ம இந்த லெசன படிச்சுட்டு வந்து திரும்ப ஒருக்கா கற்றலின் நோக்கம் பார்த்தோம் அப்டின்னா, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அறிமுகத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, இந்தியா எவ்வாறு செயல்படுகிறது என்பதை ஜிடிபி விளக்குகிறது. இந்தியா எவ்வாறு செயல்படுகிறது என்பதை ஜிடிபி விளக்குகிறது. இந்தியாவோட உண்மையான வளர்ச்சிய வந்துட்டு எக்ஸ்ப்ளைன் பண்றது எது அப்டின்னு கேட்டாங்க அப்டின்னா, மொத்த நாட்டு உற்பத்தி, நாட்டு வருமானம் அப்டின்னு சொல்லணும். ஸோ ஜிடிபி, ஜிஎன்பி மேக்ஸிமம் இது 2க்குள்ள தான் ஆன்ஸர் வந்துட்டு இருக்கும். இந்தியா எவ்வாறு செயல்படுகிறது என்பதை ஜிடிபி விளக்குகிறது. இப்ப ஜிடிபின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓகே இந்த அறிமுகத்துல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஹோட்டல்ல வந்துட்டு என்ன நடக்குது? 2 இட்லி, 1 கப் தேநீருக்கு வந்து நம்ம உத்தரவிடுறோம். இப்ப இட்லி மற்றும் தேநீரை வந்து யாரோ ஒருவர் உற்பத்தி செய்றாங்க. யாராவது ஒருத்தர் உற்பத்தி செஞ்சத உங்களுக்கு வந்துட்டு, அம் அத உங்களுக்கு சேவையா வந்துட்டு குடுக்கலாம். ஓகேவா? அப்போ வெளிப்படையான அந்த இட்லியும், தேநீரும் உற்பத்தி செய்யப்பட்டு இருக்கு இல்லையா? அது வந்துட்டு நமக்கு பண்டங்கள். நமக்கு உற்பத்தி செஞ்ச அந்த இட்லிய வந்துட்டு நமக்கு பரிமாறுவாங்க இல்லையா? அந்த பரிமாறுறவர் வந்து நமக்கு செய்றது பேரு சேவை. அதாவது பணி. அப்போ ஜிடிபின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஹோட்டல்ல நடக்குதுல, இத வச்சே வந்து ஜிடிபி சொல்லிறலாம் அப்படின்னு சொல்றாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஜிடிபின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஜிடிபின்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பு, மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்கிறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துல, இப்ப எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா ஒரு ஆண்டுல அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பை மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்கிறோம். நம்ம நாட்டின் எல்லைக்குள்ள உற்பத்தி செய்யப்படுற பணிகள் எல்லாத்தையுமே நம்ம ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தின்றோம். ஜிடிபி இஸ் ஈக்குவல் டூ சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம். இதுல சி அப்படின்னா கன்சியூம்ஷன் அதாவது கன்சியூமர் அப்படின்னு சொல்லலாம் நுகர்வோர். ஐனா இன்வெஸ்டார் முதலீட்டாளர். ஜி அப்படின்னா கவர்மெண்ட் அரசு செலவுகள். எக்ஸ் மைனஸ் எம் அப்படின்னா எக்ஸ்னா எக்ஸ்போர்ட், எம்னா இம்போர்ட். அப்ப ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி. ஓகே. இப்ப பண்டங்கள் மற்றும் பணிகள் என்பது தொடக்கூடிய பொருளும் பண்டங்கள்னா என்னது? தொடக்கூடிய பொருள். பணி என்பது தொட்டு உணர முடியாததுமான நடவடிக்கை என்று இப்போது நமக்கு புரிஞ்சிருக்கும். அங்காடி மதிப்பு அப்டின்னா என்ன அப்டின்னா, அங்காடியில் விற்கக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகளோட விலை தான் அங்காடி மதிப்பு அப்டின்லாம் இதெல்லாம் டைரக்ட்டா ஒன் வேர்ட்ல கேட்கலாம். அங்காடி மதிப்பு என்றால் என்ன அப்டின்னு கேட்பாங்க. அப்போ அங்காடியில் விற்கக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகளின் விலை தான் அங்காடி மதிப்பு. இறுதிநிலை பண்டங்கள் இத பத்திட்டு இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகள் என்பது நுகர்வுக்காக அல்லது பயன்பாட்டுக்காக உள்ள பண்டங்கள் மற்றும் பணிகளாகும். எந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் மற்றொரு பணிகளை உற்பத்தி செய்ய பயன்படுகிறதோ மற்றும் மற்ற பணிகளை உற்பத்தி செய்ய ஒரு பகுதியாகிறதோ, அதை இடைநிலை பண்டம் என்று டைலர் கோவான் மற்றும் அலெக்ஸ் டாபர்ராக் போன்ற பொருளியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். இப்ப இறுதிநிலை பண்டம்னா என்ன? இப்ப ஒரு கப்பு தேநீர் இருக்கு அப்டின்னா, அந்த தேநீர் வந்துட்டு இறுதிநிலை பண்டம். நமக்கு தெரியும்.
அத வந்து நம்ம குடிச்சுருவோம் இல்லையா? அதுக்கடுத்து வேற அந்த அந்த டீய வச்சு நமக்கு எந்த யூஸும் கிடையாது. ஸோ இறுதிநிலை பண்டம்னா, மக்களோட நுகர்வுக்காக, பயன்பாட்டுக்காக இருக்கிற பண்டம் இறுதிநிலை பண்டம். ஓகே. அப்ப இடைநிலை பண்டம்னா என்ன அப்டின்னா, அந்த 1 கப்பு டீக்குள்ள என்னலாம் போட்டோம்? பால் போட்டிருக்கோம், சர்க்கரை போட்டிருக்கோம், டீ தூள் போட்டிருக்கோம். இதெல்லாமே வந்துட்டு இடைநிலை பண்டங்கள். அப்போ எந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் மற்றொரு பண்ட பணிகளை உற்பத்தி செய்ய பயன்படுகிறதோ, மற்றும் மற்ற பண்ட பணிகளை உற்பத்தி செய்ய ஒரு பகுதியாகிறதோ, அதை இடைநிலை பண்டங்கள் என்று யார் சொல்றா? டைலர் கோவான் மற்றும் அலெக்ஸ் டாபர்ராக் போன்ற பொருளியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். இப்ப டைலர் கிட்ட போய் நம்ம வந்துட்டு இப்போ ஒரு சுடிதார் தைக்க குடுக்குறோம் அப்டின்னா, நம்ம இடைநிலை பண்டத்த தான் குடுக்குறோம். குடுத்தா அவங்க இறுதிநிலை பண்டமா தருவாங்க. அப்ப இதற்கு ஷார்ட்கட்டு இப்டி வச்சுக்கலாம். டைலர் கோவான். டைலர் கிட்ட போய் இடைநிலை பண்டம் குடுத்தோம். அலெக்ஸ் டாபர்ராக் அப்டின்னா, அந்த டைலர் பேரு அலெக்ஸு. அவர் வந்து எத தச்சாலும் ராக் ஸ்டார் மாரி ராக் பண்ணிருவாரு. அப்போ டைலர் கோவான் மற்றும் அலெக்ஸ் டாபர்ராக். இது வந்து ஷார்ட்கட் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில இறுதிநிலை பண்டங்கள் மட்டும் தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இடைநிலை பண்டத்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில சேர்த்தோம் அப்படின்னா, அது பேரு இருமுறை கணக்கிடல் அப்படின்னு வரும். ஏன் அப்படின்னா, இப்ப வந்துட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணக்கிட இடைநிலை பண்டங்களை கணக்கில எடுக்கிறதில்ல. ஏனெனில் அவற்றின் மதிப்பு இறுதிநிலை பண்டத்தில் சேர்க்கப்படுகிறது. ஆகவே இடைநிலை பண்டத்தின் மதிப்பை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில சேர்த்தா, அதுக்கு பேரு இருமுறை கணக்கிடல் அப்படின்னு வரும். அதுக்கு எக்ஸாம்பிளும் வந்து இங்க குடுத்துருக்காங்க. இப்போ 1 கப்பு காஃபியோட விலை வந்துட்டு ரூ. 10 அப்படின்னு நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதில சர்க்கரையோட விலை ரூ. 2 இருக்கும். அ இது அ தேநீரோட கோப்பையின் விலை இருக்குல்ல, அது ரூ. 2 இருக்கலாம். அப்போ 1 கப்பு பால்ல 1 கப்பு டீல வந்துட்டு, நான் இதையெல்லாம் சேர்த்துருக்கேன். எனக்கு டோட்டலா ரூ. 10 அப்படின்னு வைக்கிறது இறுதிநிலை பண்டத்தின் விலை. அத ஜிடிபில சேர்க்கலாம். இந்த இடைநிலை பண்டங்கள எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா, இருமுறை கணக்கிட்டா அப்போ 1 கப்பு டீயோட விலை எவ்வளோ வந்துரும்? திருப்பி இந்த ரூ. 2 ரூ. 2 ரூ. 4 சேர்த்து ரூ. 14 ஆயிரும். அதனால அப்படி கணக்கிடக்கூடாது. அதுக்கு பேரு இருமுறை கணக்கிடல் அப்படின்னு சொல்றாங்க. இதை தவிர்க்க இடைநிலை பண்டங்களான சர்க்கரைய ஜிடிபில சேர்ப்பதில்ல அப்படின்னும் சொல்ட்டாங்க. நாட்டு வருமானம். நாட்டு வருமானம்னா என்னன்னு பாத்துரலாமா? நாட்டு வருமானம் என்பது ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பாகும். பொதுவாக நாட்டு வருமானத்தை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, மொத்த நாட்டு உற்பத்தி அல்லது நாட்டு வருமான ஈவு எனப்படுகிறது. அதாவது ஜிடிபி இருக்குல்ல, ஜிடிபியும் இந்த ஜிஎன்பியும் பார்க்கறதுக்கு வந்து ஒரே மாரி தான் இருக்கும். ஒரு நாட்ல, ஒரு ஆண்டுல உற்பத்தி செய்யப்பட்ட அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளோட மொத்த மதிப்பு இங்க குடுத்துருப்பாங்க. அங்க அங்காடி மதிப்புன்னு குடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். அங்காடி மதிப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அதே வந்து மொத்த மதிப்பு அப்டின்னா நாட்டு வருமானம். ஆனா கீழ வந்து நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ல டிஃபரன்ஷியேஷன் ஜிடிபிக்கும், ஜிஎன்பிக்கும் என்னன்னு டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா பார்த்தா நமக்கு புரியும். நாட்டு வருமானத்தை அளவிட தொடர்புடைய பல்வேறு கருத்துக்கள். இப்போ மொத்த நாட்டு உற்பத்தி. நாட்டு வருமானத்த மொத்த நாட்டு உற்பத்திய வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். அது எப்படின்னு பாருங்க. மொத்த நாட்டு உற்பத்தி என்பது, அந்த நாட்டு மக்களால் ஒரு வருடத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மதிப்பை குறிக்கும். அதாவது அதேதான். ஒரு நாட்ல, ஒரு ஆண்டுல உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளோட மதிப்பு தான். அதோட வெளிநாட்டு முதலீடு மூலம் ஈட்டிய லாபம் இதுல அடங்கும். என்எஃப்ஐஏ அப்படின்னா வெளிநாட்டில் இருந்து ஈட்டப்பட்ட நிகர வருமானம். இதோட ஃபார்முலா ஜிஎன்பி இஸ் ஈக்குவல் டூ சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் பிளஸ் என்எஃப்ஐஏ. இந்த என்எஃப்ஐஏ அப்படின்றது வந்துட்டு என்னன்னா, நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். அதாவது இதுக்கு வந்து ஹையர் ஸ்டாண்டர்ட்ல ஒரு ஃபார்முலா இருக்கும். ஆர் மைனஸ் ஆர் இங்கருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட அ ஏற்றுமதி கிடையாது. இங்கருந்து வெளிநாட்டுக்கு சம்பாதித்து அனுப்பப்பட்ட பணம் மைனஸ் வெளிநாட்டிலருந்து இங்கே வெளிநாட் ஆமா. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அ வெளிநாட்டிலருந்து நமக்கு சம்பாதிச்சு அனுப்புன பணம். யாருன்னா ஃபாரின்ல வேல பார்ப்பாங்கல்ல, நம்ம நாட்ட சேர்ந்தவங்க. அப்போ வெளிநாட்டுலருந்து நமக்கு வர்ற பணம் சப்ட்ராக்ட் நம்ம நாட்டுலேருந்து வெளிநாட்டுக்கு போற பணம். அதான் வந்துட்டு என்எஃப்ஐஏ. என்எஃப்ஐஏ அப்டின்னா நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். வெளிநாட்டுலேருந்து ஈட்டப்பட்ட நிகர வருமானம். ஓகேவா? இத ஆட் பண்ணா மொத்த நாட்டு உற்பத்தி கிடைக்கும். இப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கும், மொத்த நாட்டு உற்பத்திக்கும் என்ன டிஃபரன்ஸு? மொத்த ஜிஎன்பி மொத்த நாட்டு உற்பத்தி இஸ் ஈக்குவல் டூ ஜிடிபி பிளஸ் என்எஃப்ஐஏ. இத வந்து மறந்துறக்கூடாது. ஓகே. இப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு இது எத்தனாவது தடவ பாருங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஒரு ஆண்டில்
நாட்டின் புவியியல் எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்பட்ட காரணிகளால் காரணிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் உற்பத்தி காரணிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மொத்த மதிப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆகும். ஓகே. அப்ப நிகர நாட்டு உற்பத்தி அதாவது ஜிடிபி கிடையாது. ஜிஎன்பி இருக்குல்ல. அதுலருந்து என்என்பி கேட்குறாங்க. மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து மூலதன தேய்மானத்தின் மதிப்பை நீக்கிய பின் கிடைக்கும் பண மதிப்பு நிகர நாட்டு உற்பத்தி ஆகும். ஒண்ணுமே கிடையாது. நமக்கு நிகர நாட்டு உற்பத்தினா என்என்பி. என்என்பி கேட்குறாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, ஜிஎன்பிலருந்து மைனஸ் தேய்மானம் பண்ணணும். நிகரன்ற வேர்ட் வந்தாலே சப்ட்ராக்ஷன் அப்படின்றது வந்துரும். இப்ப நிகர அப்படின்னா தேய்மானம் போக மீதி எவ்வளோன்றது தான். ஜிஎன்பியோட ஜிஎன்பி தான் வந்துட்டு பெரிய அமௌண்ட்டு. அந்த ஜிஎன்பிலருந்து தேய்மானத்த கழிச்சா நமக்கு கிடைக்கிறது என்என்பி. அதே மாரி நிகர உள்நாட்டு உற்பத்தினா என்ன? அதுவும் சேம் தான். நிகர உள்நாட்டு உற்பத்தி என்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை கழித்த பின் கிடைப்பது. இப்ப நிகர உள்நாட்டு உற்பத்தி என்டிபி இஸ் ஈக்குவல் டூ மொத்த உள்நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம். ஓகே. தலா வருமானம்னா என்னன்னா, பெர் கேபிட்டா இன்கம். தலா வருமானம் என்பது மக்கள் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவியாகும். நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையில் வகுப்பதன் மூலம் தலா வருமானம் பெறப்படுகிறது. தலா வருமானம் இஸ் ஈக்குவல் டூ என்னது? ஆ நாட்டோட வருமானம். நாட்டு வருமானத்திலிருந்து மக்கள் தொகைய வகுக்கணும். வகுத்தா ஒரு தலைக்கு இவ்வளோ வருமானம் நம்ம நாட்டுல இருந்து கிடைக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். இப்ப பாருங்க பாக்ஸு 1867, 68ல முதலாக தாதாபாய் நௌரோஜி அப்படின்றவரு வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற தனது புத்தகத்துல தனிநபர் வருமானத்தை பற்றி கூறியுள்ளார். தலா வருமானம்ன்றது வேற, தனிநபர் வருமானம்ன்றது வேற. தனிநபருக்கு உனக்கு உன் கையில ஒரு வருமானம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்துட்டு அட்வைஸ் பண்றாரு. தாத்தானாலே அவருக்கு வயசு எவ்வளோ இருக்கும்? 67, 68 வயசு இருக்கும். இப்ப 18, 67, 68ல தாதாபாய் நௌரோஜி என்ன சொல்றாரு? வறுமை வந்து நமக்கு ஒவ்வாதுப்பா. ஆ நம்ம இந்தியால வறுமை வந்துட்டு நமக்கு செட் ஆகாது. உனக்குன்னு ஒரு தனி நபர் வருமானம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வறுமை, வருமானம் 2மே வந்துட்டு எதிர்ச்சொல் இல்லையா? இத பத்தி சொன்னது யாரு? தாதாபாய் நௌரோஜி 18, 67, 68ல தாதாபாய் நௌரோஜி என்ன பண்றாரு? வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்ற புத்தகத்துல தனிநபர் வருமானத்த பத்தி கூறியிருக்காரு. ஓகே. இப்ப தனிநபர் வருமானம் தான் தனிப்பட்ட வருமானம். தனிப்பட்ட வருமானம் தான் தனிநபர் வருமானம். பெர்சனல் இன்கம். அது எப்படி அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு பல வழியிலருந்து வந்து இன்கம்ஸ் வரலாம். கூலியாவோ, வட்டியாவோ, வாரமாவோ அவனோட குடும்பத்துக்கு நேர் அ வர்ற எல்லா அமௌண்ட்டுமே வந்துட்டு இது தனிப்பட்ட வருமானம் தான். அப்போ இந்த நேர்முக வரி விதிப்பிற்கு முன் அப்படின்ற வேர்ட நீக்கிட்டு, நான் சொல்றத மைண்ட்ல ஏத்துங்க. அதுக்கப்புறமா இது படிக்கும்போது உங்களுக்கு புரியும். தனிநபர் மற்றும் ஒரு நாட்டின் குடும்பங்களின் மூலம் அனைத்து ஆதாரங்களிலிருந்து பெறப்படுகின்ற மொத்த பண வருமானத்தை தனிப்பட்ட வருமானம் எனலாம். இப்போ வந்து நான் வீடு கட்டியிருக்கலாம், நான் வீட்ட வாடகைக்கு விடலாம், இல்ல நான் வட்டிக்கு குடுத்துருக்கலாம். ஆ பணத்த இல்ல பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரியெல்லாம். எனக்கு இருக்கிற மொத்த அமௌண்ட் என்னோட தனிப்பட்ட வருமானம். இப்ப செலவிட தகுதியான வருமானம் அப்டின்னா, தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களின் உண்மையான வருமானத்தில் நுகர்வுக்கு செலவிடப்படுகின்ற வருமானத்தை செலவிட தகுதியான வருமானம் அப்டின்னு சொல்றோம். அதாவது என்னன்னா, நான் வந்து சம்பாரிச்சுட்டேன் அப்டின்னா, நான் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டணும் இல்லையா? இப்ப டாக்ஸ் கட்டுனது போக என்கிட்ட இருக்க மீதி அமௌண்ட்ட தான் நான் செலவிட முடியும். அப்போ டிஸ்போசபிள் இன்கம் செலவிட தகுதியான இன்கம் அப்டின்னா என்னன்னா, உண்மையாக வருமானத்திலிருந்து எவ்வளோ நுகர்வு செலவு என்னால பண்ண முடியுமோ, அதுதான் செலவிட தகுதியான வருமானம். இப்ப டிஸ்போசபிள் இன்கம் இஸ் ஈக்குவல் டூ டிபிஐ இஸ் ஈக்குவல் டூ தனிப்பட்ட என்னோட வருமானத்திலருந்து நேர்முக வரிய நான் கழிச்சதுக்கு அப்புறமா எனக்கு கிடைக்கிறது. இப்ப அப்படியே மேல தனிப்பட்ட வருமானத்த பாருங்க. அப்போ அந்த வரிய கழிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட இருக்கிறது என்னோட தனிப்பட்ட வருமானம். அதான் வந்து நான் சொன்னேன் 6ல நேர்முக வரி விதிப்புக்கு முன் தனிநபர்கள் மற்றும் ஒரு நாட்டின் குடும்பங்கள் மூலம் அனைத்து ஆதாரங்களிலிருந்து பெறப்படுகின்ற மொத்த பண வருமானத்தை தனிப்பட்ட வருமானம்ன்றோம். அதே செலவிட தகுதியான வருமானம்னா, நான் டாக்ஸ் பே பண்ணது போக மீதி என்கிட்ட செலவுக்கு எவ்வளோ இருக்கோ அதான் செலவிட தகுதியான வருமானம். இத நுகர்வு முறையில எப்படி சொல்லலாம்? டிஸ்போசபிள் இன்கம்ம அப்படின்னு பார்த்தோம்னா, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், பிளஸ் என்கிட்ட எவ்வளோ சேமிப்பு இருக்கு. அதுதான் என்னோட டிஸ்போசபிள் இன்கம். செலவிட தகுதியான வருமானம் இஸ் ஈக்குவல் டூ நுகர்வு செலவு பிளஸ் சேமிப்பு. ஓகே.
இப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்னென்ன வகையில கணக்கிடுவோம் அந்த இது பார்க்க போறோம். நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம். மொத்த உள்நாட்டு உற்பத்தினா என்ன? ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டது. இந்த வந்துட்டு தனிப்பட்ட வருமானம் இருக்குல்ல, பெர்சனல் இன்கம் அப்படின்னு சொன்னேன்ல, அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேரு அப்படின்னா, ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ். எனக்கு எந்தெந்த வழியாலாம் ப்ராஃபிட் எனக்கு வந்துச்சோ, அதோட மொத்த கூட்டுத்தொகை அப்படின்றப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்றது தனிப்பட்ட வருமானம். ஓகே. இப்போ இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பே இந்தியாவின் ஜிடிபி என அழைக்கப்படுது. அப்போ இப்ப எனக்கு வந்துட்டு இந்தியால உள்ள காஷ்மீர்ல உற்பத்தி செய்யப்பட்ட ஆப்பிளோட அங்காடி மதிப்பு வந்து ஜிடிபில சேர்க்கலாம். இதே வந்துட்டு அமெரிக்கால கலிஃபோர்னியா இருக்குல்ல, அங்க உற்பத்தி செய்யப்பட்ட ஆப்பிள் வந்து இந்தியாவுல இருக்கிற அங்காடியிலேயே விற்பனை செஞ்சா கூட, அத வந்து நம்ம ஜிடிபில சேர்க்கக்கூடாது. ஏன்னா, இங்க இருந்து வித்து திரும்ப அந்த காசு எங்க போயிரும்? கலிஃபோர்னியாக்கு, அமெரிக்காவுக்கே போயிரும். அதனால மொத்த உள்நாட்டு உற்பத்தியில அயல் நாட்டுலருந்து உற்பத்தி செஞ்சு இங்க விக்கிற பொருட்களையும் நம்ம சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜிடிபின்றது ஒரு கட்டத்துல சேர்க்கப்படுது. உற்பத்தி செய்யப்பட்டது. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துல தான். ஒரு ஒரு நா ஒரு நாட்ல ஒரு குறிப்பிட்ட காலத்துல உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளோட அங்காடி மதிப்பு தான் ஒரு நாட்டின் ஜிடிபி ஆகும். இதுல வந்து ஜிடிபில வந்துட்டு இப்ப இந்த வருஷத்துக்குரிய ஜிடிபி தான் நான் கால்குலேட் பண்ணணும். லாஸ்ட் இயரோட ஜிடிபியும் சேர்த்து நான் இந்த வருஷத்தோட கால்குலேட் பண்ணக்கூடாது. அப்போ முந்தைய காலங்களில் உற்பத்தி செய்யப்பட்ட பணிகளை சேர்த்துக் கொள்வதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து இது பாருங்க. 1934ஆம் ஆண்டு சைமன் குஸ்னட்ஸ் என்பவரால் ஜிடிபியின் நவீன கருத்துரு முதலில் உருவாக்கப்பட்டது. சைமன் குஸ்னட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் 1934ல முதலாக என்ன பண்றாரு அப்படின்னா, ஜிடிபியின் நவீன கருத்தை முதலில் உருவாக்குறாரு. ஜிடிபியின் நவீன கருத்து உருவாக்கியவர்னாலும் சைமன் குஸ்னட்ஸ் தான். நாட்டு வருமானம் என்ற கருத்துருவை முதலில் உருவாக்கியவர்னாலும் சைமன் குஸ்னட்ஸ் தான். எந்த வருஷம் அப்டின்னா 1934. அடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட கணக்கீட்டு முறைகள் வந்து பாருங்க. ஜிடிபி வந்து மொத்தம் 3 டைப்பா கணக்கீடு செய்யலாம். ஒண்ணு வந்து செலவின முறை, இன்னொன்னு வந்து வருமான முறை, இன்னொன்னு வந்து மதிப்பு கூட்டு முறை. செலவின முறைன்னா, நம்ம பண்ற செலவு எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஜிடிபி கால்குலேட் பண்றது. இந்த முறையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்த அனைத்து இறுதி பண்ட பணிகளுக்கு மேற்கொள்ளும் செலவுகளின் கூட்டுத்தொகையாகும். இப்ப நான் வந்து ஒரு பால் கம்பெனி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்துட்டு ம் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு போய் பால் வந்து வாங்கிட்டு வரணும். அப்ப எனக்கு அது ஒரு செலவு. அதுக்கப்புறமா நான் பாக்கெட் பண்றதுக்கு ஒரு பாக்கெட் மிஷின் வாங்கணும். அது ஒரு செலவு. பிளஸ் வந்துட்டு பாக்கெட் மிஷினுக்குரிய கவர் வாங்கணும். அது ஒரு செலவு. அதுக்கப்புறமா இங்கேருந்து நான் டிரான்ஸ்போர்ட் எடுத்துட்டு போகணும். அந்த பாலெல்லாம் எடுத்துட்டு போய் வீடு வீட்டுக்கு போடுறேன். பட் அந்த டிரான்ஸ்போர்ட்க்கு ஒரு செலவு இருக்கு. இப்படி அந்த இறுதி பண்டம் இருக்கு இல்லையா? அந்த இறுதி பண்டத்த ரெடி பண்றதுக்கு நான் மேற்கொண்ட செலவுகளோட கூட்டுத்தொகை தான், செலவின முறையில மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணக்கீடு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ Y = C+I+G+X - M. இப்ப வருமான முறையில ஜிடிபி அப்படின்னா, பண்டங்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்வதில் ஈடுபட்டுள்ள ஆண்கள் மற்றும் பெண்களின் வருமானத்தை கணக்கிட்டு, மொத்த உள்நாட்டு உற்பத்தியை இந்த முறை கூறுகிறது. வருமான முறையில ஜிடிபி அப்படின்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நான் அதே பால் கம்பெனியே வைக்கிறேன். ஸோ நான் வந்து 2 பேர வேலைக்கு போட்டிருக்கேன் அப்படின்றப்போ, செலவு முறை ஜிடிபில எனக்கு அது செலவு. அதே என்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு அது வருமானம். அப்போ நான் செஞ்ச வேலைக்கான வருமானம் எனக்கு கிடைக்குது. ஆ நான் பால கொண்டு போய் வித்துருக்கேன். அப்ப வித்த பாலுக்குரிய வருமானம் எனக்கு கிடைக்கும். இப்படி அது மட்டும் இல்லாம, நான் வந்து ஒரு பக்கம் வட்டிக்கு குடுத்துருக்கலாம். அதாவது இந்த டிஸ்போசபிள் தனிப்பட்ட வருமானம் இருக்குல்ல, சாரி பெர்சனல் இன்கம். எந்தெந்த முறையிலலாம் எனக்கு வருமானம் வருதோ, அது ஈக்குவல் டூ தான் இந்த வருமான முறை. அப்போ வருமானம் கூலி பிளஸ் வாரம் பிளஸ் வட்டி பிளஸ் லாபம். கூலினா என்னது? வேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. வாரம் அப்டின்னா வாடகை தானே ரென்ட். அடுத்து வட்டி அப்டின்னா இன்ட்ரஸ்ட். அப்ப ஐ வரும். லாபம் அந்த நிகர லாபம் லாப மாறிலி அப்டின்றத பை அப்டின்னு வச்சுக்குவாங்க. அப்ப வருமானம் கூலி பிளஸ் வாரம் பிளஸ் வட்டி பிளஸ் லாபம். அடுத்து மதிப்பு கூட்டுமுறை பாருங்க. இறுதி பண்டம் என்பது ஹோட்டலில் ஒரு கோப்பை தேநீர் உங்களுக்கு வழங்கப்படுவது ஆகும்.
அதை தயாரிக்க பயன்படுத்தப்படும் டீ தூள், பால், சர்க்கரை, இடைநிலை பண்டங்கள். அப்போ ஒரு கோப்பை தேநீர் இறுதி பண்டமாக மாறுவதற்கு இவைகள் ஒரு பகுதியாக அமைகிறது. ஒரு கோப்பை தேநீர் தயாரிக்க பயன்படுத்திய ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டினால், தேநீரின் சந்தை மதிப்பை அளவிடலாம். இப்போ உற்பத்தியில் பயன்படுத்தப்பட்ட அனைத்து இடைநிலை பண்டங்களின் மதிப்பை சேர்க்கும்போது, பொருளாதாரத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதி பண்டத்தோட மொத்த மதிப்பு கிடைக்கிறது. இப்ப மதிப்பு கூட்டு முறை அப்டின்னா, டீ தூள, பால, சர்க்கரைய கூட்டி தேநீரா கொண்டு வரோம்ல, அதான் வந்துட்டு மதிப்பு கூட்டு முறை. அப்டி இல்லாட்டினா வந்து உற்பத்தி முறை அப்டின்னு சொல்லுவாங்க. இப்ப இடைநிலை பண்டங்களின் மொத்த மதிப்பு இஸ் ஈக்குவல் டூ இறுதி பண்டத்தின் மொத்த மதிப்பு. இது வந்துட்டு இந்த புக்ல இல்ல. ஆனா 12த் புக்ல வந்து இருக்கும். இந்த செலவு இஸ் ஈக்குவல் டூ வருமானம் இஸ் ஈக்குவல் டூ உற்பத்தி. இந்த செலவின முறையில நம்ம வந்து செலவும், வருமான முறையில நம்ம ஈக்குவல் டூ வருமானமும், இந்த உற்பத்தியும் வந்துட்டு 3 வந்துட்டு ஈக்குவலா இருக்கும் அப்டின்னு சொல்லுவாங்க. ஓகே. மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட முக்கியத்துவம் வந்து பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு ரீட் விட்டா போதும். கடகடன்னு பார்த்துடலாம். பொருளாதார வளர்ச்சி பற்றிய ஆய்வு பற்றி அறிந்து கொள்ள பயன்படுகிறது. பொருளாதார வளர்ச்சிய பற்றிய ஆய்வுக்கு ஜிடிபி தேவைப்படுது. பணவீக்கம் மற்றும் பணவாட்டத்தோட சிக்கல்களை பற்றி அறிய உதவுது. உலகின் வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பீடு செய்வதற்கு இந்தியாவ உலகத்தோட வளர்ந்த நாடுகளோட ஒப்பீடு செய்ய உதவுது. வாங்கும் திறனை மதிப்பீடு செய்வதற்கு உதவுது. பொதுத்துறை மற்றும் அனைவரும் தெரிந்து கொள்ள பயன்படுகிறது. பொதுத்துறை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள. பொருளாதார திட்டமிட வழிகாட்டியாகவும் பயன்படுது. ஜிடிபிய வச்சு பொருளாதார திட்டமிடலாம். இதே சேம் பாயிண்ட்ஸ் நமக்கு நாட்டு வருமானத்துக்கும் வரும். நாட்டு வருமானமும் இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட குறைபாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜிடிபில பல முக்கியமான பண்ட பணிகள் சேர்க்கப்படுவதில்ல. இப்ப சந்தையில விற்கப்படுற பண்ட பணிகள்ல ஆ வந்துட்டு என்ன ஆகும் அப்டின்னா, விவசாயி வந்து தனக்கு தேவையான பொருள எடுத்து வச்சுக்கிட்டு மீதிய குடுப்பாரு. அப்ப அது ஜிடிபில சேர்க்கப்படுறதில்ல. அது மாரி அம்மா வந்து குழந்தைக்கு செய்ற சேவை இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு ஆ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அதெல்லாம் வந்துட்டு ஜிடிபில சேர்க்கப்படுறதில்ல. ஸோ, அப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தியில வந்துட்டு என்ன பண்றாங்க அப்டின்னா, காற்று, சுத்தமான காற்று, ஆரோக்கியமான வாழ்க்கை, இது எல்லாத்தையுமே வந்து சேர்க்கறது இல்ல. ஜிடிபி அளவ மட்டும் தான் அளவிடுது, தரத்த இல்ல. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் குடுத்துருக்காங்க. 1970ல வந்து என்ன பண்ணாங்க அப்டின்னா, அ பேனா இருக்குல்ல, பந்துமுனை பேனாக்குலாம் தடை விதிச்சிருந்தாங்க. ஏன்னா, அது அவ்ளோ குவாலிட்டியானதா இல்லாம இருந்துச்சு. அதனால அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க அப்டின்னா, நல்ல குவாலிட்டியான பந்துமுனை பேனா வந்து தயார் செஞ்சிருப்பாங்க தரமானதா. அதுக்கப்புறமா வந்து அது விற்பனை ஆயிருக்கும். அதனால வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்துட்டு டெவலப் ஆயிருக்கும். ஸோ, தரத்த வந்துட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து பின்பற்றுவதில்லை அப்டின்னு சொல்றாங்க குவாலிட்டி. இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து நம்ம நாட்ல இருக்க கனிம வளங்கள எல்லாம் சுரண்டி, அதுலருந்து பொருட்கள செஞ்சு, அம் இல்ல ஃபாரின்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணி நம்மளோட ஜிடிபிய இன்கிரீஸ் பண்ணிர்றோம்னு வச்சுக்கோ. ஆனா வந்து அது வந்து நமக்கு வந்து நம்மளோட ஆரோக்கியத்துக்கு, நம்மளோட சுற்றுச்சூழலுக்கு அ பிளஸ்ஸான்னு கேட்டா இல்ல, மைனஸ் தான். அப்போ ஜிடிபி வந்து அளவ மட்டும் தான் அளவிடுது, தரத்த அல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஜிடிபியில் நாட்டு வருமானம் பகிர்ந்தளிப்பு பற்றி கூறவில்லை. ஒரு நாட்டோட மொத்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி விரைவா வளரலாம். ஆனால் வருமானம் வந்து சமனற்ற நிலையில தான் இருக்கு. அதனால சிறிய சதவீதமான மக்கள் மட்டும் தான் பயனடைறாங்க. இப்ப வந்து ஜிடிபில வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, பணக்காரங்க சம்பாரிக்கிற காசையும் சேர்த்து போட்டு டோட்டல் பண்ணி பண்ணிர்றாங்க. அப்போ ஏழையா இருக்கிறவங்களுக்கு அந்த வருமானம் கிடைக்குமானா கிடைக்காது. அப்போ ஜிடிபில வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, அம் வருமான பகிர்ந்தளிப்பு அப்டின்றத பத்தி சொல்லல அப்டின்னு சொல்றாங்க. அ ஜிடிபி வந்து மக்கள் வாழும் வாழ்க்கை முறைய பற்றி கூறவில்லை. ஜிடிபி மிகவும் குறைந்த சுகாதார நிலை, மக்கள் ஜனநாயகம் மற்றும் அரசியல் அமைப்பு, தற்கொலை விகிதம் ஆகியவற்றை கருத்தில் கொள்ளாமல், மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட உயர்மட்ட தனிநபர் வருமானத்துடன் கைகோர்த்து செல்லுது. இதெல்லாமே வந்து ஜிடிபியோட டிராபேக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஜிடிபியின் மதிப்பீடு பாருங்க. புள்ளியியல் துறை அமைச்சரவை அப்படின்னா, புள்ளியியல் துறை அமைச்சரவை அப்படின்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றதாம். இப்போ புள்ளியியல் துறை அமைச்சரவையின் கீழ் உள்ள மத்திய புள்ளியியல் அமைப்பு. புள்ளியியல் துறை அமைச்சர் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு கீழ தான் மத்திய புள்ளியியல் அமைப்பு இருக்கும். அது என்ன? சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். அது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த சென்ட்ரல் மத்திய புள்ளியியல் அமைப்பு ஜிடிபி சம்மந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாக்குது. ஜிடிபி சம்மந்தப்பட்ட ஸ்டாட்டிக்ஸ யார் வந்துட்டு பாத்துக்கிறாங்க
ம். யார் பாதுகாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் மத்திய புள்ளியியல் அமைப்பு. இது யாரின் கீழ இருக்கு அப்படின்னா, புள்ளியியல் துறை அமைச்சகத்தின் கீழ இருக்கு. தொழிற்துறையின் உற்பத்தி ஆண்டு கணக்கெடுப்பு நடத்தி, தொழிற்துறை உற்பத்தி குறியீடு, நுகர்வோர் விலை குறியீடு போன்ற குறியீடுகளை வெளியிடுகிறது. இந்த சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் மத்திய புள்ளியியல் அமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னா, தொழிற்துறையின் உற்பத்தியா ஆண்டு கணக்கெடுப்பு நடத்தி, தொழில்துறைக்கு ஒரு உற்பத்தி குறியீடு. உற்பத்தி குறியீடுனா என்ன? ஐஐபி இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் புரொடக்ஷன் உற்பத்தி குறியீடு அப்படின்றது புரொடக்ஷன். அப்போ இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் புரொடக்ஷன் அப்படின்றது ஐஐபி. மற்றும் நுகர்வோர் விலை குறியீடு அப்படின்னா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். விலைனா என்னது? பிரைஸ். அப்போ ஐஐபி அப்படின்னா வந்துட்டு தொழில்துறை உற்பத்தி குறியீடு இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் புரொடக்ஷன். நுகர்வோர் விலை குறியீடு அப்படின்னா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் போன்ற குறியீடுகளை வெளியிடுதியது மத்திய புள்ளியியல் அமைப்பு. எங்க இருக்கு? புள்ளியியல் துறை அமைச்சகத்தின் கீழ இருக்கு. இத எத சேவ் பண்ணுது? ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாக்குது. அடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் இயைபு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இந்திய பொருளாதாரம் வந்துட்டு 3 துறைகளா பிரிக்கப்பட்டிருக்கு. முதன்மை துறை, 2ஆம் துறை, 3ஆம் நிலைத்துறை. முதன்மை துறை வேளாண் துறைன்னு சொல்லுவாங்க. 2ஆம் துறை தொழில்துறைன்னு சொல்லுவாங்க. 3ஆம் துறை பணிகள் துறைன்னு சொல்லுவாங்க. வேளாண்மை துறையை முதன்மை துறை எனவும் அழைக்கலாம். இது வேளாண் சார்ந்த நடவடிக்கைகள் மற்றும் விவசாய நடவடிக்கைகள் அடங்கும். கால்நடை, பண்ணைகள், மீன் பிடித்தல், சுரங்கங்கள், காடுகள் வளர்த்தல். பாரு சுரங்கம் அப்படின்றத தொழில்துறை 2ஆம் நிலைத்துறைன்னு நம்ம சேர்த்துறக்கூடாது. சுரங்கம் தோன்றது முதன்மை துறை. அந்த சுரங்கத்துல இருக்க பொருட்கள வச்சு தொழிற்சாலையில வந்து ப்ராடக்ட் பண்றாங்கல்ல, அதுதான் 2ஆம் நிலைத்துறைக்கு போகும். அப்ப கால்நடை, பண்ணைகள், மீன் பிடித்தல், சுரங்கங்கள், காடு வளர்த்தல், நிலக்கரி போன்ற மூலப்பொருட்களை உற்பத்தி செய்தல் முதன்மை துறை. 2ஆம் நிலைத்துறை பாருங்க, தொழில்துறை 2ஆம் துறை எனவும் அழைக்கப்படுகிறது. மூலப்பொருட்களை மாற்றி அமைப்பதன் மூலம் பண்டங்கள் மற்றும் பணிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இரும்பு மற்றும் எஃகு தொழில் பாத்தியா? சுரங்கத்திலருந்து அ அந்த காம்போனன்ட்ஸ் எடுத்துட்டு வந்து இரும்பு மற்றும் எஃகு தொழில் செய்றாங்க. ஜவுளி தொழில் செய்றாங்க. சணல், சர்க்கரை, சிமெண்ட், காகிதம், பெட்ரோலியம், ஆட்டோமொபைல்ஸ் மற்றும் சிறு தொழில்கள் ஆகும். 3ஆம் நிலைத்துறைனா பணிகள் துறை. பணிகள் துறை 3ஆம் துறை எனவும் அழைக்கப்படுகிறது. அரசு, அறிவியல், ஆராய்ச்சி, போக்குவரத்து, வர்த்தகம், தபால் மற்றும் தந்தி, வங்கி, கல்வி, பொழுதுபோக்கு, சுகாதாரம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் போன்றவைகள் ஆகும். 20ஆம் நூற்றாண்டில் பொருளாதார நிபுணர்கள் பாரம்பரிய 3ஆம் நிலை பணிகளை இந்த 3ஆம் நிலை பணிகளை எப்படியெல்லாம் பிரிக்கலான்றாங்க. இதுலருந்து 3 குரூப்ப இன்னும் 4த், 5த்ன்னு பிரிக்கலாமா. 4ஆம் நிலை மற்றும் 5ஆம் நிலை பணிகள் துறைகளிலிருந்து மேலும் வேறுபடுத்திட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. முதன்மை துறைனா வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, சுரங்கம், பண்ணை எல்லாமே வரும். 2ஆம் நிலை துறைனா தொழில்துறை சார்ந்த எல்லாமே வரும். 3ஆம் நிலை துறைன்றது பணிகள் துறை, அதாவது சேவை துறை அப்படின்னு சொல்லலாம். ஹாஸ்பிட்டாலிட்டி, தந்தி, கல்வி, போக்குவரத்து நமக்கு வழங்கப்படுற எல்லா சேவைகளும் 3ஆம் நிலைத்துறை. இந்த 3ஆம் நிலைத்துறைய 4ஆம் நிலை, 5ஆம் நிலை துறைகளிலிருந்து மேலும் வேறுபடுத்திட முடியும் அப்படின்னும் சொல்றாங்க. இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வெவ்வேறு துறைகளின் பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியால பணிகள் துறை மிகப்பெரிய துறை அப்படின்னு சொல்றாங்க. நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதலில் அதாவது கிராஸ் வேல்யூ ஆடட்ல மொத்த மதிப்பு கூடுதல்ல பணிகள் துறை 2018, 19ல 92.26 லட்சம் கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது. 18, 19 19லயும் 9 இருக்கு. 92.26 லட்சத்திலயும் 9 இருக்கு. அப்போ 2018, 19ல ஜிவிஏ அப்டின்னா மொத்த மதிப்பு கூடுதல்ல 92.26 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லிட்டு, பணிகள் துறையிலருந்து நமக்கு கிராஸ் வேல்யூ ஜிவிஏ வந்துட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ? 92.26 லட்சம் கோடி. விவசாய பண்டங்களின் உற்பத்தியில் இந்தியா 2வது பெரிய நாடு. விவசாய பண்டங்களின் உற்பத்தியில இந்தியா வந்துட்டு எவ்வளோ பெரிய நாடாம்? 2வது பெரிய நாடாம். உலகின் மொத்த விவசாய பொருட்களின் வெளியீட்டில் 7.39 அதாவது 7.4% இந்தியாவினால் வெளியிடப்படுகிறது. உலகோட மொத்த விவசாய பொருட்களின் வெளியீட்டுல 7.39% இந்தியாவில் வெளியிடப்படுது. விவசாய பண்டங்கள் உற்பத்தியில இந்தியா வந்துட்டு 2ண்ட் பிளேஸ்ல இருக்கு. விவசாய பண்டங்கள் உற்பத்தியில இந்தியா வந்துட்டு அதாவது விவசாயிக்கு
ஒரு வேலை விவசாயம் பண்ண 2 கை இருந்தா போதாது அப்படின்ற மாரி சொல்லலாம். விவசாய பண்டங்கள் உற்பத்தியில இந்தியா 2வது இடத்துல இருக்கு. உலகின் மொத்த விவசாய பொருட்கள் வெளியீட்டுல நம்ம நாட்டோட விவசாய பொருட்கள் எல்லாம் 7 அதிசயத்துல ஒண்ணா கொண்டு போய் வச்சிருக்கணும். இப்போ மொத்த விவசாய பொருட்களின் வெளியீடுல 7.4% இந்தியாவின் வெளியீடாக உள்ளது. உலக அளவுல. உலகில் இந்தியா தொழில்துறையில் 8வது இடத்திலும், தொழில் ஃபேக்டரீஸ்ல யாருக்குமே எட்டாத இடத்துக்கு நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்டின்றாங்க. பணிகள் துறையில 6வது இடத்திலும் உள்ளது. பணி, சேவை அப்டின்றது மத்தவங்களுக்கு நம்ம சேவை செய்யும்போது அவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும் அப்டின்ற மாரி நான் வச்சுக்கலாம். அப்போ உலகுல இந்தியா தொழில்துறையில 8வது இடத்திலும், பணிகள் துறையில 6வது இடத்திலும் உள்ளது. விவசாயத்துல 2ஆம் இடத்துல இருக்கு. கிராஸ் வேல்யூ ஆடட் மொத்த மதிப்பு கூடுதல் 2018, 19ல 92.26 லட்சம் கோடி மதிப்பீடாக உள்ளது. எது? பணிகள் துறை. பணிகள் துறை வந்துட்டு 92.26 லட்சம் கோடியா இருக்கு. பணிகள் துறை வந்துட்டு உலக அளவுல 6வது இடத்துல இந்தியா வந்துட்டு இருக்கு. ஓகே. இந்தியாவில் ஜிடிபியின் துறை வாரியான பங்களிப்பு 1950, 51ல பாருங்க, விவசாயம் வந்து 50% அண்ட் அபோவ் இருந்திருக்கு. அதாவது 52% பாதிக்கும் மேல. 1950, 51ல 52. இந்த இயர வச்சும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 50, 51ல 52% விவசாயத் துறையிலிருந்து ஜிடிபி நமக்கு கிடைச்சுச்சு. ஜிடிபியின் துறை வாரியான பங்களிப்பு. அடுத்து தொழில்கள் வந்து பார்த்தோம் அப்டின்னா, வெறும் 14% தான். பணிகள் துறை பார்த்தோம் அப்டின்னா, 33 33.25 அப்டின்னு சொல்லலாம். 33.25. இப்ப இருக்கிறதுலயே கம்மியா எது இருந்திருக்கு? தொழில் துறை தான் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு என்னது? விவசாயம் எவ்ளோ பெர்சன்டேஜ்னா 52%. செகண்ட் வந்துட்டு பணிகள் துறை 33.25%. தேர்ட் வந்துட்டு சேவைத்துறை 14.16%. அதே இது 2017 அண்ட் 18ல பாருங்க. இப்ப எப்படி அங்க 50, 51க்கு அப்புறமா விவசாயத்துறை 52ன்னு சொன்னோமோ, அது மாரி இங்க 2017, 18ல 17% இருக்கு. 1950, 51ல 52% விவசாயம் இருந்துச்சு. 2017, 18ல 17% இருக்கு. 17.01% இருக்கு. அதுக்கடுத்து தொழில் துறை பார்த்தோம் அப்டின்னா 17, 29 அதாவது 30க்கு 1 கம்மிப்பா. இப்ப 29.1 அந்த 1 என்னது 30ல இருந்த 1 அப்டின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கலாம். 29.1 01. அடுத்து பணிகள் துறை பாருங்க. பணிகள் துறை இப்ப என்ன ஆயிருச்சு அப்டின்னா, அப்படியே வந்துட்டு தலைகீழா விவசாயத் துறையோட அமௌண்ட் வந்து அப்படியே தலைகீழா எவ்வளோ மாறிடுச்சு? 53 அங்க 52 பார்த்தோமா, இங்க 53.09 ஆயிருச்சு. ஸோ 1950, 51ல 51.81 விவசாயம் இருக்கு. அதாவது 52% அப்ராக்ஸிமேட்டா. அடுத்து தொழில்துறை வந்து பார்த்தோம்னா 14.16. பணிகள் துறை வந்துட்டு 33.25. அத 2017, 18ல விவசாயம் 17.01, தொழில்துறை 29.01, பணிகள் துறை வந்துட்டு 53.09. ஓகே. இது 2017, 18 டேட்டா. இங்க பாருங்க 18, 19 டேட்டா குடுத்துருக்காங்க. இதுல நம்ம எல்லாமே பார்க்க வேணாம். ஆனா வந்துட்டு விவசாயம், தொழில், பணிகள் இது 3 மட்டும் பார்த்துக்கலாம். விவசாயம்ன்றது வந்துட்டு எங்க இருக்கு? ஆரஞ்ச் கலர். விவசாயம் வந்துட்டு இப்போ 15.87 இன்னும் குறைஞ்சிருச்சு. அதாவது 17 ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இப்ப 16 ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். 2018, 19ல 16 ஆயிருச்சு. குறைஞ்சிருச்சு. இன்னும் 1% குறைஞ்சிருச்சு. அடுத்து வந்து தொழில்துறை. தொழில்துறை வந்துட்டு ஆஷ் கலர் குடுத்துருக்காங்க பாருங்க. 29.73. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ இருந்துச்சு? இது வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 29.01 30க்கு 1 குறைவாவே இருந்துச்சு. இது 30 இருக்கு அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பணிகள் துறை பாருங்க ப்ரவுனு 54.4% இருக்காம். ஆரம்பத்துல இப்போ 2017 அண்ட் 18ல எவ்வளோ இருந்துச்சு? 53.09 இருந்துச்சு. இப்போ 54.4 இருக்கு. இந்த 3 டேட்டாவையும் அப்படியே இங்கனயே நம்ம எழுதி வச்சுக்கணும். 2017, 18 கீழ 2018, 19 போட்டுக்கோங்க. 17% இருந்தது. இப்போ வந்து எவ்வளவு ஆயிருச்சு திரும்ப? 16% அதாவது 15.87
அப்ராக்ஸிமேட்டா 16% எடுத்துக்கலாம். அதே மாதிரி தொழில்துறை வந்து 29.01 இருந்தது. இப்ப 29.73 அப்ராக்ஸிமேட்டா 30 அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாரி இங்க பணிகள் துறையும் 53.09 இருந்தது. இப்ப 54.4 வந்து இருக்கு. இதையும் சேர்ந்தாப்ல பார்த்துக்கங்க. இந்தியால மொத்த உள்நாட்டு உற்பத்தியில வெவ்வேறு துறைகளின் பங்களிப்ப பத்தி தான் அங்க குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம பார்த்தாச்சு. இந்திய பொருளாதாரத்தில் விவசாயத் துறையின் பங்களிப்புல உலக சராசரி 6.4% விட அதிகமாக உள்ளது. உலக சராசரி வந்துட்டு விவசாயத்துறை வந்துட்டு எவ்வளவாம் 6.4 ஆனா நம்ம வந்து இப்போ விவசாயத்துறையில எவ்வளோ இருக்கோம்? 16 இருக்கோம். இப்பதான் நம்ம இங்க மேல பார்த்தோம். விவசாயத்துறையில நம்ம எவ்வளோ இருக்கோம்? 16 இருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். 16 இருக்கோம். ஆனா வந்துட்டு உலக சராசரி வந்துட்டு எவ்வளவா 6.4 தான். உலக சராசரி 6.4% விட அதிகமாக உள்ளது. இந்திய பொருளாதாரத்தில் விவசாயத் துறையின் பங்களிப்பு உலக சராசரி 6.4% விட அதிகமாக உள்ளது. ஆனால் தொழில்துறை மற்றும் பணிகள் துறை பங்களிப்பு பார்த்தோம் அப்டின்னா, உலக சராசரியை விட 30% தொழில்துறையிலும், 63% பணிகள் துறையிலும் நம்ம குறைவா இருக்கோம். விவசாயத் துறையில வந்துட்டு உலக சராசரி 6.4% விட அதிகமா நம்ம இருக்கோம். அதே இது வந்துட்டு தொழில் துறையில பார்த்தோம் அப்டின்னா, 30% வந்துட்டு உலக சராசரிய விட நம்ம கம்மியா இருக்கோம். அதே மாரி பணிகள் துறையில வந்துட்டு பார்த்தோம்னா, உலக சராசரிய விட 63% வந்து கம்மியா இருக்கும் அப்டின்னும் சொல்றாங்க. இப்ப மொத்த மதிப்பு கூடுதல் கிராஸ் வேல்யூ ஆடட் அப்டின்னா என்னன்னா, பொருளாதாரத்தில் ஒரு பகுதி, தொழில் அல்லது துறையில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பே மொத்த மதிப்பு கூடுதல் ஆகும். பொருளாதாரத்துல ஒரு பகுதி, தொழில் அல்லது துறையில் துறையில உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு தான் மொத்த மதிப்பு கூடுதல் கிராஸ் வேல்யூ ஆடட் அப்டின்னு சொல்றோம். ஓகே பார்க்கலாம். இப்ப கிராஸ் வேல்யூ ஆடட் இஸ் ஈக்குவல் டூ ஜிடிபி பிளஸ் மானியம் மைனஸ் வரிகள். அதாவது கிராஸ் வேல்யூ ஆடட்னா மொத்த மதிப்பு கூடுதல். மொத்த மதிப்பு கூடுதல எப்படி கணக்கிடலாம் அப்படின்னா, ஜிடிபி நம்ம வந்து என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம், அப்போ என்னென்ன செலவு பண்ணி உற்பத்தி செஞ்சிருக்கோன்றது ஜிடிபி. பிளஸ் கவர்மெண்ட் நமக்கு குடுத்த மானியத்தையும் நம்ம செலவு தான் பண்ணியிருக்கோம். அப்போ ஜிடிபி பிளஸ் மானியம் அதாவது மைனஸ் வரிகள். வரிகள் வந்துட்டு நேர்முக வரி, விற்பனை வரி எல்லா வரியுமே மைனஸ் பண்ணணும். அது பேர் தான் கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்றாங்க. கிராஸ் வேல்யூ ஆடட் ஜிவிஏ இஸ் ஈக்குவல் டூ ஜிடிபி பிளஸ் மானியம் மைனஸ் வரிகள். அது நேர்முக வரியா இருக்கலாம், விற்பனை வரியா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். இங்கனக்குள்ளேயே இன்னொரு நான் பாயிண்ட் சொல்றேன். அதையும் நோட் பண்ணிக்கங்க. அது வந்து என்ன அப்படின்னா, என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட். அம் என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட். காரண செலவில் என்என்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் ஈக்குவல் டூ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அ இங்க வந்து ஜிடிபி போட்டிருக்கோமா, அங்க வந்து ஜிஎன்பி போடணும். ஜிஎன்பி பிளஸ் மானியம் மைனஸ் மறைமுக வரி அப்படின்ற ஃபார்முலா. இது வந்து 12த் புக்ல இருக்கும். அதையும் இங்கேயே நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா படிக்க ஈஸியா இருக்கும். அடுத்து பொருளாதார வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம். பொருளியல் அறிஞர் அமிர்தா சென் கருத்துப்படி பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்தின் ஒரு அங்கமாகும். அமிர்தா சென் என்ன சொல்றாரு? பொருளாதார வளர்ச்சின்றது பொருளாதார முன்னேற்றத்தின் ஒரு அங்கம் அப்படின்னு சொல்றாரு. 1 செகண்ட். பொருளாதார வளர்ச்சின்றது பொருளாதார முன்னேற்றத்தின் ஒரு அங்கம்ன்றாரு. பொருளாதார வளர்ச்சி மனிதனின் பொருள்சார் தேவைக்கு மட்டும் தான் கவனம் செலுத்துதாம். பொருளாதார வளர்ச்சின்றது மனிதனோட பொருள்சார் தேவைக்கு மட்டும் தான் கவனம் செலுத்துது. ஆனா ஐக்கிய நாடுகளோட பார்வையில பொருளாதார வளர்ச்சி என்பது வாழ்க்கை தரம் உயர்தல் அல்லது ஒட்டுமொத்த வளர்ச்சியில் கவனம் செலுத்தல் ஆகும். இது சொல்றது யாரு? அமிர்தா குமார் சென். அமிர்தா குமார் சென் என்ன சொல்றாரு? பொருளாதார வளர்ச்சின்றதே பொருளாதார முன்னேற்றத்தோட ஒரு பார்ட் தான் அப்படின்றாரு. அம் அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, பொருளாதார வளர்ச்சின்றது வந்துட்டு மனிதனோட ம் பொருள்சார் தேவைக்கு மட்டும் கவனம் செலுத்துதாம். ஆனா ஐக்கிய நாடுகள்ல வந்துட்டு அப்படி கிடையாது. பொருளாதார வளர்ச்சின்றது வாழ்க்கை தரம் உயர்தல் மற்றும் ஒட்டுமொத்த வளர்ச்சியில கவனம் செலுத்துதல் அப்படின்னு சொல்றாரு. இத சொன்னது யாரு? அமிர்தா குமரசன். இவர் வந்துட்டு 1998ல வந்து நோபல் பரிசு பெற்றிருப்பாரு. எதுக்காக அப்படின்னா வந்துட்டு வறுமை மற்றும் பஞ்சம் பற்றிய ஆய்வு, உரிமை மற்றும்
அ உரிமை, வறுமை மற்றும் பஞ்சம் பற்றிய ஆய்வு, உரிமங்கள் மற்றும் திறன் முன்னேற்றம் பற்றிய கருத்து அப்படின்றத புக்குக்காக 1998ல வந்துட்டு நோபல் பரிசு பெற்றிருப்பாரு. வறுமை மற்றும் பஞ்சம் பற்றிய ஆய்வு, உரிமங்கள் மற்றும் திறன் முன்னேற்றம் பற்றி கருத்து அப்படின்றதுக்கு. ஸோ அதையும் இங்கே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு பொருளாதாரத்தில் அல்லது நாட்டில் உற்பத்தியில் அதன் குறிப்பிட்ட காலப்பகுதியில் உற்பத்தி செய்யப்பட்ட உற்பத்தி உயர்வு பண மதிப்பினால் அளவிடப்பட்ட அளவுகோல் ஆகும். ஒரு பொருளாதாரத்துல அல்லது நாட்டின் உற்பத்தியில் அதன் குறிப்பிட்ட காலப்பகுதியில் உற்பத்தி செய்யப்பட்ட உற்பத்தி உயர்வு பண மதிப்பினால் அளவிடப்பட்ட அளவுகோல் ஆகும் அப்படின்றாங்க. இப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தி, மொத்த தேசிய உற்பத்தி ஆகிய இரண்டும் பொருளாதார வளர்ச்சியை கணக்கிடும் முக்கிய அளவுகோல் அப்படின்றாங்க. ஜிடிபி, ஜிஎன்பி 2மே பொருளாதார வளர்ச்சியை கணக்கிடும் முக்கிய அளவுகோல். மேலும் ஒரு பொருளாதாரத்தின் உண்மையான அளவை கணக்கிட இது உதவுகிறது. அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா, அமிர்தயா குமாரசென். அடுத்து பொருளாதார முன்னேற்றம் பத்தி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பொருளாதாரத்தின் பரந்த முறையில் தெளிவான உருவத்தை பொருளாதார முன்னேற்றம் காண்பிக்கிறது. ஒரு பொருளாதாரத்தின் பரந்த முறையில் தெளிவான உருவத்தை பொருளாதார முன்னேற்றம் காண்பிக்கிறது. பரந்த அளவுல முன்னேற்றத்த காண்பிக்குதாம். உற்பத்தி நிலையை அல்லது பொருளாதாரத்தின் வெளியீட்டை அதிகப்படுத்துவது, மக்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவது ஆகியவை இதில் அடங்கும். அதாவது உற்பத்தியின் நிலையும் நீ அதிகரிக்கணும். உன்னோட வெளியீட்டையும் அதிகரிக்கணும். மக்களோட வாழ்க்கை தரமும் சேர்ந்தது தான் பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு சொல்றாரு. இது உற்பத்தி அளவு அதிகரிப்பதை மட்டுமில்லாமல் சமூக பொருளாதார காரணிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துள்ளது. தொழில்நுட்ப மேம்பாடு, தொழிலாளர் சீர்திருத்தம், வாழ்க்கை தரத்தை அதிகப்படுத்துவது, பொருளாதார அமைப்புகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவது ஆகிய தரமான அளவுகளை அளப்பதே பொருளாதார முன்னேற்றம் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பொருளாதாரத்தின் உண்மையான முன்னேற்றத்தை அளப்பதற்கு மனிதவள மேம்பாடு குறியீடு சரியானதாகும் அப்படின்னு சொல்றாரு. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஒரு பொருளாதாரத்தோட உண்மையான முன்னேற்றத்தை அளக்கணும் அப்படின்னா, ஒரு பொருளாதாரத்தின் உண்மையான முன்னேற்றத்தை அளப்பதற்கு மனிதவள மேம்பாட்டு குறியீடு சரியானதாகும். இப்ப இதுக்கு முன்னாடி கீழ ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி, மொத்த தேசிய உற்பத்தி ஆகிய இரண்டும் பொருளாதார வளர்ச்சியை கணக்கிடும் முக்கிய அளவுகோல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாரி ஒரு பொருளாதாரத்தோட அங்க என்ன சொல்றாரு, பொருளாதார வளர்ச்சிக்கு ஜிடிபி, ஜிஎன்பி தேவை அப்படின்னு சொல்றாரு. அதே பொருளாதார முன்னேற்றத்துக்கு அளவிடுறதுக்கு நமக்கு மனிதவள மேம்பாட்டு குறியீடு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எத எத பொறுத்தது அப்படின்னா, கல்வி அறிவு, பிளஸ் வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம், பிளஸ் இன்கம், ஜிடிபி இது 3யுமே சேர்த்தது தான் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வளர்ச்சி பாதையில் ஜிடிபி மற்றும் வேலைவாய்ப்பு. இந்தியா தன் வளர்ச்சி பாதையில் முதலாவதாக நெருக்கமான வர்த்தக கொள்கையை எடுத்துக்கொண்டது. இது உள்நாட்டு தொழில்களுக்கு ஒரு உந்துதலையும், வெளிநாட்டு பொருட்களையும், நிறுவனங்களையும் சார்ந்திருத்தலை குறைக்கும் நிலையும் ஏற்படுத்தியது. எது? நெருக்கமான வர்த்தக கொள்கையை இந்தியா எடுத்துக்கிச்சாம். அதன் மூலியமா உள்நாட்டு தொழில்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. வெளிநாட்டு பொருட்கள் நிறுவனங்கள சார்ந்து இருக்கிறது குறையுது அப்படின்றாங்க. இந்தியா எல்லைகளை திறந்த வர்த்தகத்தை ஏற்க முடிவு செய்து, அதன் பொருளாதாரம் தாராளமயமாக்கப்பட்டு, வெளியால் வெளியா வெளிநாட்டு நிறுவனங்களை இந்திய பொருளாதாரத்திற்குள் அனுமதிப்பதன் மூலம் 1991ஆம் ஆண்டு வரை இந்த பார்வை தொடர்ந்தது. அதாவது 1991ல நமக்கு நரசிம்ம ராவ் அவர்கள் புதிய தொழில் கொள்கைய கொண்டு வந்திருப்பாங்க. அதன் மூலம் தாராளமயம், தனியார் மயம், உலகமயம் செஞ்சிருப்பாங்க. அதன் மூலியமா நம்மளோட வர்த்தகம் என்ன பண்ணுது அப்டின்னா, விரிவடைஞ்சுச்சு அப்டின்றதையும் சொல்றாங்க. 5 ஆண்டு திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு ஒரு உந்துதல் வழங்கப்பட்டு, இவை அதிகரித்து வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப வேலைவாய்ப்பினை அதிகரித்து, அதன் மூலம் வேலைவாய்ப்பு பற்றாக்குறையை நீக்குதல் ஆகியவற்றை மேற்கொண்டது. வறுமை ஒழிப்பு மற்றும் கிராமப்புற வளர்ச்சி ஆகியவை இந்திய வளர்ச்சி பாதையின் ஒரு பகுதியாகும். பொதுத்துறைக்கு குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. தனியார் நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் கடுமையான ஒழுங்குமுறை மற்றும் தரநிலைக்கு உட்பட்டவை ஆயின. அரசாங்கமானது மக்களின் ஒரே பாதுகாப்பாளராகவும், சமூக நலத்திற்காகவும் செயல்படும் என்றும் நம்பப்பட்டது. ஓகே. அப்படியே இந்த பாக்ஸ் பார்த்துட்டு அப்புறம் கீழ பார்க்கலாம். பொருளாதார வளர்ச்சிக்கும், பொருளாதார முன்னேற்றத்திற்கும் உள்ள வேறுபாடு பார்க்கலாம். இப்ப வளர்ச்சி அப்படின்னா, டெவலப் ஆன கண்ட்ரி. அதே முன்னேற்றம் அப்படின்னா, டெவலப் ஆக வேண்டிய கண்ட்ரி.
இப்ப எக்ஸாம்பிள்க்கு நம்ம பொருளாதார வளர்ச்சின்றத நம்ம மைண்ட்ல வந்துட்டு அமெரிக்கா அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா, அது ஆல்ரெடி வளர்ந்த கண்ட்ரி. அங்க வளர்ச்சிய மட்டும் கால்குலேட் பண்ணா போதும். அதே முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா, நாம தான் வந்துட்டு முன்னேறணும். இந்தியா. இந்தியா வந்து எப்படி முன்னேறணும்? நம்ம வந்துட்டு நம்ம சுற்றுச்சூழல் ரீதியாகவும் முன்னேறணும். ஜிடிபிலயும் முன்னேறணும். அப்போ பொருளாதார முன்னேற்றம் இஸ் ஈக்குவல் டூ இந்தியா அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருளாதார வளர்ச்சின்றது அமெரிக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப கருத்து, பொருளாதார வளர்ச்சின்றது ஒரு குறுகிய கருத்து அப்படின்றாங்க. பொருளாதார முன்னேற்றம்ன்றது ஒரு பரந்த கருத்து. அப்ப ஏன் அப்படின்னா, அதோட வரையறை பாருங்க. கருத்து கருத்து வந்து வரையறை பார்த்தா கருத்து வந்து புரியும். ஒரு குறிப்பிட்ட காலத்துல பொருளாதாரத்தில் வெளியீட்டின் நேர்மறை அளவு மாற்றத்தை கொடுக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த அந்த ஷார்ட் பீரியட்ல அதான் 1 இயர்னா, அந்த 1 இயர்ல நமக்கு எவ்வளோ வந்து வெளியீடு கிடைச்சிருக்கோ, அதோட நேர்மறை அளவு மாற்றத்தை குடுக்கும். லாஸ்ட் இயர் வந்து இப்ப 10% வந்துட்டு ஜிடிபி இருந்திருக்கு அப்டின்னா, இந்த வருஷம் வந்துட்டு 12% ஜிடிபி அப்டின்னா, அந்த 2% எக்ஸஸா இருக்குல்ல, அந்த 2% மட்டும் ஜிடிபில கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த மாரி சொல்றாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பொருளாதாரத்தில் வெளியீட்டின் நேர்மறை அளவு மாற்றத்தை கொடுக்கும். அந்த நேர்மறை அளவு மாற்றத்த மட்டும் நம்ம வச்சுக்கிறது பேரு தான் பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார முன்னேற்றம் பாருங்க, ஒரு பொருளாதாரத்தில் வெளியீட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு, அந்த பொருளாதாரத்துல அதோட வெளியீடு எவ்வளோ வந்துட்டு அவுட்புட் நமக்கு கிடைச்சிருக்கோ, அத வந்து கருத்துல கொண்டு HDI குறியீட்டின் முன்னேற்றம், வாழ்க்கை தரத்தில் உயர்வு, தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சி குறியீட்டை குறிக்கிறது. இப்போ பொருளாதாரத்துல எவ்வளோ நமக்கு அவுட்புட் கிடைச்சிருக்கு, எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு, அதையும் பிளஸ் HDI அந்த லாபத்த வச்சு மனிதவள மேம்பாட்டு குறியீட்டோட முன்னேற்றம், வாழ்க்கை தரத்த உயர்த்துறது, தொழில்நுட்ப முன்னேற்றம், ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சி குறியீடு, இதெல்லாத்தையுமே குறிக்கிறது வந்துட்டு பொருளாதார முன்னேற்றம் அப்டின்றாங்க. அடிப்படையிலருந்து முன்னேறி வர்றது வந்து பொருளாதார முன்னேற்றம்ப்பா. ஆல்ரெடி வளர்ந்த நாடு, அதோட டெவலப்மெண்ட்ட பத்தி பேசுறது பொருளாதார வளர்ச்சி. அப்போ பொருளாதார வளர்ச்சின்றது குறுகிய கருத்து, பொருளாதார முன்னேற்றம்ன்றது பரந்த கருத்து. அணுகுமுறை இயல்பு அப்படின்னு பார்த்தோம்னா, பொருளாதார வளர்ச்சின்றது வந்து எவ்ளோ குவான்டிட்டி அளவ மட்டும் தான் குறிக்கும். அளவின் இயல்பு. அதே முன்னேற்றம் அப்படின்றது தரத்தின் இயல்பு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நோக்கம் பாருங்க. ஜிடிபி, ஜிஎன்பி, எஃப்டிஐ, எஃப்எஃப்ஐ போன்ற அளவுகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஜிடிபின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஜிஎன்பின்னா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், எஃப்டிஐ அப்படின்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட், எஃப்எஃப்ஐன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டார் போன்ற அளவுகள் வந்துட்டு அதிகரிக்கும். எதுல? ஜிடிபில. அதே பொருளாதார முன்னேற்றத்துல வந்துட்டு என்ன அதிகரிக்கும்? சாரி ஜிடிபிலன்னு சொல்ட்டேன். சாரி. பொருளாதார வளர்ச்சின்னா, இந்த அளவுகள் எல்லாம் அதிகரிச்சுச்சுன்னா, அது பேரு பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார முன்னேற்றம்னா, வாழ்க்கை எதிர்பார்ப்பு விகிதம், குழந்தை எழுத்தறிவு விகிதம் மற்றும் வறுமை விகிதத்தில் முன்னேற்றம். இத பத்தி சொல்றது வந்துட்டு பொருளாதார முன்னேற்றம். வாழ்க்கை எதிர்பார்ப்பு விகிதம் அப்டின்னா, வாழ்நாள் எதிர்பார்ப்பு, குழந்தை எழுத்தறிவு விகிதம், வறுமை விகிதம் இதெல்லாமே வந்துட்டு முன்னேற்றத்துல கால்குலேட் பண்ணுவாங்க. கால வரம்பு பார்த்தோம்னா, இயற்கையாக குறுகிய காலத்தை உடையது பொருளாதார வளர்ச்சி. அந்த 1 இயர்ல நடந்த சேஞ்சஸ் பத்தி தான் சொல்லுவாங்க. அதே பொருளாதார முன்னேற்றம்னா, இயற்கையில் நீண்ட காலத்தை உடையது. பொருளாதார வளர்ச்சின்றது வளர்ந்த நாடுகளுக்கு பொருந்தும். பொருளாதார முன்னேற்றம்ன்றது வளர்ந்து வருகின்ற நாடுகளுக்கு பொருந்தும். அளவீடு அப்டின்னா, நாட்டு வருமானத்தை அதிகரித்தல் அப்டின்றது அளவீட்டு நுட்பம். நாட்டு வருமானத்தை அதிகரிக்கிறது ஜிடிபியோட வேல அப்டின்னா, உண்மையான நாட்டு வருமானத்தை அதிகரித்தல், அதாவது தனிநபர் வருமானம் போன்றவை வந்துட்டு பொருளாதார முன்னேற்றத்தோட வேலை. நாட்டு வருமானத்தை அதிகரித்தல் அப்டின்றது பொருளாதார வளர்ச்சி அப்டின்னா, உண்மையான நாட்டு வருமானத்தை அதிகரித்தல் அல்லது தனிநபர் வருமானம் போன்றவை. அது வந்து பொருளாதார முன்னேற்றம். பொருளாதார வளர்ச்சின்றது ஒரு குறிப்பிட்ட காலம். பொருளாதார முன்னேற்றம்ன்றது தொடர்ச்சியான செயல்முறை. பொருளாதார வளர்ச்சி வந்துட்டு அரசாங்க உதவி அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு தானியங்கி செயல்பாடாகும். எனவே அரசாங்க உதவி, ஆதரவு அல்லது தலையீடு தேவைப்படாது. இப்ப வந்துட்டு கவர்மெண்ட்ல எனக்கு எனக்கு இல்ல. கவர்மெண்ட்ல எனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் கவர்மெண்ட்ல. அத நான் சொல்லக்கூடாது. இப்ப வந்து கவர்மெண்ட்ல ஒருத்தருக்கு வந்துட்டு இப்போ வேலை இல்லாம போச்சு அப்டின்னா, அவங்க அப்படியே ஸ்டாப் ஆயிற மாட்டாங்க. அவங்க அடுத்து பிரைவேட் நோக்கி போயிருவாங்க. அப்போ இது வந்து ஒரு தானியங்கி செயல்முறை தான் வளர்ச்சி அப்படின்றது. எனவே அரசாங்க உதவி, ஆதரவு அல்லது தலையீடு தேவைப்படாது. அதே பொருளாதார முன்னேற்றம் அப்டின்னா, அரசு தலையீட்டை மிகவும் நம்பியுள்ளது. இது பரந்த கொள்கை மாற்றங்களை உள்ளடக்கியது. எனவே அரசாங்க தலையீடு இல்லாமல் அது சாத்தியமே இல்ல. முன்னேற்றம் அடையணும் அப்டின்னா, எனக்கு ஒரு ட்ரைனேஜ் வேணும், ஒரு சாலை வசதி வேணும்,
ஒரு போக்குவரத்து வசதி வேணும், ஒரு லைட் வேணும் அப்டின்னா, இதெல்லாமே வந்துட்டு நான் வந்து என்னோட தனிப்பட்ட முறையில நான் செஞ்சுக்க முடியாது. ஸோ, அதுக்கெல்லாம் நான் கவர்மெண்ட்ட அணுகி தான் ஆகணும். இப்போ பொருளாதார முன்னேற்றம் அப்டின்றது வந்து பரந்த கொள்கை மாற்றங்களை உள்ளடக்கியது. அரசாங்க தலையீடு இல்லாமல் அது சாத்தியமே இல்லை அப்டின்னு சொல்றாங்க. அரசாங்கமானது மக்களின் ஒரே பாதுகாவலராகவும், சமூக நலத்திற்காகவும் செயல்படும் என்றும் நம்பப்படுது. இந்தியாவில் கடந்த 2 சகாப்தங்களாக சகாப்தம்னா 10 வருஷம். 1 சகாப்தம்னா 10 வருஷம் வரும். 2 சகாப்தம்னா 20 வருஷம் வரும். ஜிடிபியின் நிலையான அளவு வளர்ச்சியில் தனிநபர் வருமானம் அதிகரித்தும், முழு வறுமை குறைந்தும் காணப்படுகிறது. 12 ஆண்டுகளில் தனிநபர் வருமானம் 2 மடங்காக உயர்ந்துள்ளது. 12 வருஷத்துல என்ன ஆயிருக்கு அப்டின்னா, தனிநபர் வருமானம் வந்துட்டு 2 மடங்காக உயர்ந்திருக்கு. இந்தியா தனிநபர் வருமானத்தில் நடுத்தர வருவாய் நாடுகளின் பிரிவில் இடம் பிடித்துள்ளது. தனிநபர் வருவாய்ல நடுத்தர வருவாய் நாடுகளின் பிரிவின் கீழ இடம் பெற்றிருக்கான் இந்தியா. அடுத்து பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் 65 ஆண்டுகள் மற்றும் 5 வயதுக்குட்பட்ட 44% குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடுடன் உள்ளனர். 15 வயதும் அதற்கு மேலும் உள்ள மக்கள் தொகையில் 63% பேர் கல்வியறிவு பெற்றவர்களாக உள்ளனர். இது ஒப்பீட்டளவில் குறைந்த நடுத்தர வருவாய் நாடுகளில் 71% ஆகும். இன்னொரு வாட்டி வந்து பார்த்துடலாம். பிறப்பின் போது எதிர்பார்க்கப்படும் ஆயுட்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 65 ஆண்டுகள். 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகள்ல வந்துட்டு 44% குழந்தைகள் வந்து ஊட்டச்சத்து குறைபாடுடன் உள்ளனர். 15 வயதும் அதற்கு மேலும் உள்ள மக்கள்ல 63% பேர் கல்வியறிவு பெற்றவர்களாக உள்ளனர். இது ஒப்பீட்டு அளவில் குறைந்த முதலீடு வருவாய் உள்ள நாடுகள்ல 71% அப்படின்னு சொல்றாங்க. பிறப்பின் போது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாளுக்கு ஆயுட்காலம் 65 அப்படின்னு சொல்றாங்க. 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள ஊட்டச்சத்து குறைபாடோட எத்தன பெர்சன்டேஜ் இருக்காங்கன்னா 44%. 15 வயதிற்கும் அதிகமா அதற்கும் மேலும் உள்ள மக்கள்ல எத்தன பேர் வந்து கல்வி அறிவு பெற்றவர்களாக இருக்காங்கன்னா 63% அப்படின்னு சொல்றாங்க. இதுல குறைந்த நடுத்தர வருவாயுடைய நாடுகள்ல 15 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகளோட கல்வியறிவு விகிதம் எவ்வளோ இருக்கு அப்டின்னா, 71% வந்துட்டு இருக்கு அப்டின்னு சொல்றாங்க. நம்ம அத விட குறைவான அளவுல தான் இருக்கும். இந்திய முன்னேற்றத்தை ஆதரிக்கும் காரணிகள் அப்டின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் 35 வயதிற்கு உட்பட்ட உழைக்கும் வயதில் வேகமாக வளரும் மக்கள் தொகையில 700 மில்லியன் பேர் உள்ளனர். நம்ம தமிழ்நாட்ல வந்து மொத்தம் எத்தன பேர் இருக்காங்க அப்டின்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு 7 கோடி பேர் அப்டின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து 8 கோடி பேர் இருக்கோம். ஆனா வந்துட்டு 7 புள்ளி சம்திங் இருக்கும். 7.84% என்னமோ இருக்கும் இப்போ. ஆனா வந்துட்டு 7,00,00,000. அப்போ அதோட அ வந்துட்டு 7,00,00,000ன்றது இங்க 700,000,000. 700,000,000ன்னா எவ்வளோ? 70,00,00,000 வரும். ஓகேவா? சாரி. 70,00,00,000 வரும். ஓகே. அப்போ இந்தியால தமிழ்நாட்ல 7,00,00,000 பேர் இருக்கோம் அப்டின்னா, இந்தியால 5 வயதிற்கு உட்பட்ட உழைக்கும் வயதில் வேகமாக வளரும் மக்கட்தொகையில 70,00,00,000ன்றதான் 700,000,000 பேர் உள்ளனர். அடுத்த 20 ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சிக்கான மக்கட்தொகை குறைவாக உள்ளது. இந்தியால வளர்ச்சிக்கான மக்கள் தொகை வந்து குறைவா இருக்காம் அடுத்த 20 வருஷத்துக்கு. இந்தியாவில் மக்கட்தொகை மாற்றத்தில் கடந்த 2 சகாப்தங்களாக உழைக்கும் வயது மக்களின் பங்கு 58%லிருந்து 64%மாக உயர்ந்திருக்கு. இந்தியால வந்துட்டு 35 வயதுக்குட்பட்ட உழைக்கும் வயதுல இருக்க வேகமாக வளரும் மக்கட்தொகையில வந்துட்டு 700 மில்லியன் பேர் இருக்காங்க. அடுத்த 20 ஆண்டுகள்ல இருந்து இந்தியாவின் வளர்ச்சிக்கான மக்கட்தொகை குறைவாக தான் இருக்கு. இந்திய மக்கட்தொகை மாற்றத்தில் கடந்த 2 சகாப்தங்கள்ல உழைக்கும் வயது மக்களின் பங்கு வந்து பார்த்தோம் அப்டின்னா, 58%லிருந்து 64%மா உயர்ந்திருக்கு அப்டின்னு சொல்றாங்க. மனித மேம்பாட்டு குறியீடு, ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டெக்ஸு. இந்த மனித மேம்பாட்டு குறியீட்ட 1990ஆம் ஆண்டு பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ம மஹஹப் உல் ஹக் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி மஹபூப் உல் ஹக் அப்படின்னும் சொல்லுவாங்க. அவரும், அமிர்தயா குமாரசென் இருக்கார்ல, அவரும். இவர் வந்து பொருளியல் அறிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. அமிர்தயா குமாரசென் இருக்கார்ல, இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டெக்ஸ கண்டுபிடிச்சிருப்பாங்க. பொருளியல் அறிஞரால அறிமுகப்படுத்தப்பட்டது. பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு, வயது வந்தோரின் கல்வி அறிவு மற்றும் வாழ்க்கை தரம், ஜிடிபியின் மடக்கை செயல்பாடு என கணக்கிடப்பட்டு வாங்கும் சக்தியின் சமநிலைக்கு சரி செய்யப்படுகிறது. இது ஒரு ஃபார்முலா. ஆல்ரெடி வந்து ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டெக்ஸ்க்கு நான் ஒரு ஃபார்முலா வந்து சொல்லியிருப்பேன். எப்படின்னா, வாழ்நாள் எதிர்பார்ப்பு பிளஸ் எழுத்தறிவு விகிதம் பிளஸ் வந்துட்டு ம்
வாழ்க்கை பிளஸ் வந்து வாழ்க்கை தரம் தான். வாழ்க்கை தரத்த வந்து எத வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க அப்டின்னா, நம்மளோட வருமானத்த வச்சு. வருமானம் எத வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க அப்டின்னா, ஜிடிபிய வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு அதான் வந்துட்டு இங்க சொல்றாங்க. என்ன அப்டின்னா, பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு, வயது வந்தோரோட கல்வி அறிவு, அது 2யும் வாழ்க்கை தரம் வாழ்க்கை தரம் இருக்குல்ல, வாழ்க்கை தரம், ஜிடிபியின் மடக்கை செயல்பாடு என கணக்கிட்டு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ட்ரிபிள் பி அதாவது வாங்கும் சக்திக்கு ப்ராடக்ட் பர்ச்சேசிங் பவருக்கு சரி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. யுஎன்டிபி யுனைட்டட் நேஷன் டெவலப்மென்ட் புரோகிராமில் வெளியிடப்பட்ட சமீபத்திய மனித வளர்ச்சி மதிப்பீடுகளில் இந்தியா என்னது மனித வளர்ச்சி மதிப்பீடு அப்படின்னு சொல்றாங்க. யுஎன்டிபி வெளியிட்ட சமீபத்தில் மனித வளர்ச்சி மதிப்பீடு அப்படின்றாங்க. இந்த மனித வளர்ச்சி மதிப்பீட்டுல இந்தியா 189 நாடுகள்ல 130வது இடத்திற்கு உயர்ந்துள்ளது. 189 நாடுகள்ல 130வது இடத்துக்கு உயர்ந்திருக்கு. எது? மனித வளர்ச்சி மதிப்பீடுல. யுஎன்டிபி வெளியிட்ட யுனைட்டட் நேஷன் டெவலப்மென்ட் புரோகிராம் வெளியிட்ட மனித வளர்ச்சி மதிப்பீட்டுல 189 நாடுகள்ல 130வது இடத்துல இந்தியா இருக்கு. 1990லேருந்து 2017க்கு இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவின் ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டெக்ஸ் வந்துட்டு 0.427லேருந்து 0.640 ஆக உயர்ந்திருக்கு. 1990லேருந்து 2017ல பார்த்தோம் அப்படின்னா 0.427ஆ இருந்தது. 0.640வாக உயர்ந்திருக்கு. இது கிட்டத்தட்ட 50% அதிகரித்து மில்லியன் மக்களின் வறுமையை போக்கி நாட்டின் குறிப்பிடத்தக்க குறியீடாக உள்ளது அப்படின்னும் சொல்றாங்க. 50% ஆஃப் மக்களோட வறுமைய வந்து போக்கி நாட்ல குறிப்பிடத்தக்க குறியீடாக உள்ளது. 1990க்கும் 2070க்கும் இடையில 1990ல வந்து 0.427ஆ இருந்தது. ந நைன் 2017ல கால்குலேஷன் எடுக்கும்போது 0.640வா இருந்திருக்கு. இது 50% வந்து அதிகரிச்சிருக்கு. மில்லியன் மக்களின் வறுமையை போக்கியிருக்கு. 50% வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எது? ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டெக்ஸ் மனிதவள மேம்பாட்டு குறியீடு 50% அதிகரித்து மில்லியன் மக்களின் வறுமையை போக்கி நாட்டின் குறிப்பிடத்தக்க குறியீடாக உள்ளது. இத ஒரு ரீட் பண்ணிர்லாம் கீழ. இந்தியா கடுமையான சட்ட முறைமையும், அதிகமான ஆங்கில மொழி பேசுபவர்களையும் கொண்டுள்ளது. மேலும் தகவல் தொழில்நுட்பத்தில் நிபுணத்துவம் வாய்ந்ததாக இருப்பதால் நிறுவனங்களிடமிருந்து உள்நோக்கிய முதலீடுகளை ஈர்க்கிறது. இந்தியாவின் பொருளாதாரம் தொழில்நுட்பம் வளர்ச்சியில் மிகவும் மாறும் முன்னேறிய மற்றும் கவர்ச்சிகரமான வெற்றியை உருவாக்கியுள்ளது. எடுத்துக்காட்டாக, உலகளாவிய மென்பொருள் வணிகங்களுக்கான ஒரு மையமாக பெங்களூருவின் விரைவான தோற்றம் சாட்சியாக உள்ளது. எதுக்கு சாட்சியா இருக்கு? இந்தியா வந்து பொருளாதார தொழில்நுட்ப வளர்ச்சி வந்துட்டு மிகவும் முன்னேறிய மற்றும் கவர்ச்சிகரமான வெற்றியை உருவாக்கியிருக்கு. கூற்று காரணத்துல வந்து கேட்கலாம். இந்தியா வந்துட்டு தொழில்நுட்ப வளர்ச்சி பொருளாதாரத்துல இந்தியாவின் பொருளாதாரம் வந்துட்டு தொழில்நுட்ப வளர்ச்சியில் மிகவும் முன்னேறிய மற்றும் கவர்ச்சிகரமான வெற்றியை உருவாக்கியுள்ளது. எதுல? தொழில்நுட்பத்துல. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு மென்பொருள் வணிகங்களுக்கான ஒரு மையமாக பெங்களூருவின் விரைவான தோற்றம் காட்சியாக இருக்கு. பெங்களூர்ல வந்துட்டு என்ன விக்கிறாங்க அப்டின்னா, உலகளாவிய மென்பொருள் வணிகங்களுக்கான ஒரு மையம். உலகளாவிய மென்பொருள் அப்டின்னா வந்துட்டு என்னது? சாஃப்ட்வேர். உலகளாவிய ஹார்ட்வேர்னா வந்துட்டு என்ன? கனரகம்னு சொல்லுவாங்க. மென்பொருள்னா சாஃப்ட்வேர். உலகளாவிய மென்பொருள் வணிகங்களுக்கான ஒரு மையமாக பெங்களூரு வந்துட்டு திகழ்கிறது. இதன் மூலியமா வந்து இந்தியா வந்துட்டு தொழில்நுட்ப வளர்ச்சியில மிகவும் முன்னேறிய கவர்ச்சிகரமான வெற்றியை டெக்னாலஜில டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜிடிபியின் வளர்ச்சி மற்றும் பொருளாதார கொள்கைகள். ஒரு வாட்டி ரீட் பண்றேன். பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை அதிகரிப்பதற்கு சுதந்திரம் பெற்றதிலிருந்து இந்திய அரசு பல பொருளாதார கொள்கைகளை உருவாக்கியுள்ளது. முக்கியமான பொருளாதார கொள்கைகள் பின்வருமாறு. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, வேளாண் கொள்கை. உள்நாட்டு வேளாண்மை மற்றும் வெளிநாட்டு வேளாண்மை இறக்குமதி பொருட்கள் பற்றிய அரசின் முடிவுகளையும், நடவடிக்கைகளையும் பற்றியது வேளாண் கொள்கையாகும். சில பரவலான கருப்பொருட்கள், இடர் மேலாண்மை மற்றும் சரிசெய்தல், பொருளாதார நிலைத்தன்மை, இயற்கை வளங்கள், சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, உள்நாட்டு பொருட்களுக்கான சந்தை அணுகல் ஆகியவை வேளாண் கொள்கையில் அடங்கும். சில வேளாண் கொள்கைகள் பாருங்க. விலைக் கொள்கை, நில சீர்திருத்தக் கொள்கை, பசுமை புரட்சி, பாசனக் கொள்கை, உணவுக் கொள்கை, விவசாய தொழிலாளர் கொள்கை மற்றும் கூட்டுறவு கொள்கை போன்றவைகளாகும். வேளாண் கொள்கை. இது லாஸ்ட்டா வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து தொழில்துறை கொள்கை.
தொழில்துறை முன்னேற்றம் எந்த ஒரு பொருளாதாரத்திற்கும் முக்கியமான அம்சமாகும். அது வேலைவாய்ப்பை உருவாக்குகிறது, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிக்கிறது. இதனால் நவீனமயமாக்குதலுக்கு வழிவகுக்கப்பட்டு இறுதியில் பொருளாதாரம் தன்னிறைவை அடைகிறது. உண்மையில் தொழில்துறை வளர்ச்சி விவசாயத்துறை மற்றும் பணிகள் துறை போன்ற துறைகளை ஊக்குவிக்குதாம். இது பொருளாதார வர்த்தக வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்குது. தொழில்துறை டெவலப் ஆச்சு அப்படின்னா, நமக்கு வந்துட்டு விவசாயத்துறையும், பணிகள் துறையும் வந்துட்டு டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. புதிய பண்ணைகள்லாம் அமைச்சுக்கலாம். அந்த மாரி சொல்றாங்க. அடுத்து பொருளாதார வர்த்தக வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த தொழில்துறை. 1948ல இருந்து பல தொழில்துறை கொள்கைகள் பெரிய அளவிலான தொழிற்சாலைகளுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது தொழிற்கொள்கைய பத்தி சொல்றாங்க. 1948 முதல் தொழிற்கொள்கை, 56 வந்துட்டு 2ஆம் தொழிற்கொள்கை, 1958 மொத்தம் வந்துட்டு 1948 முதல் தொழிற்கொள்கை, 1956ல 2வது தொழிற்கொள்கை, அடுத்து 1977 3வது தொழிற்கொள்கை, 1980 4வது தொழிற்கொள்கை, 1990 5வது தொழிற்கொள்கை, 1991 வந்துட்டு புதிய தொழிற்கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இறுதியான தொழிற்கொள்கை அப்படின்னும் சொல்லுவாங்க. கடைசி தொழிற்கொள்கை 1991. ஓகே. 1948ல தான் வந்துட்டு முதல் தொழிற்கொள்கை பெரிய அளவிலான தொழிற்சாலைகளே ஏற்படுத்தப்பட்டது. முதல் தொழிற்கொள்கையில என்ன பண்ணியிருக்காங்க? பெரிய அளவிலான தொழிற்சாலைகள் ஏற்படுத்தப்பட்டது. எடுத்துக்காட்டாக சில தொழில்துறை கொள்கைகள் பாருங்க. ஜவுளி தொழில் கொள்கை, சர்க்கரை தொழில் கொள்கை, தொழில்துறை வளர்ச்சி, விலைக் கொள்கை, சிறுதொழில் தொழிற்கொள்கை மற்றும் தொழில்துறை தொழிலாளர் கொள்கை போன்றவைகளாகும். புதிய பொருளாதார கொள்கை அப்படின்னு பார்த்தோம்னா, 1990களின் ஆரம்பத்தில் இந்தியாவின் பொருளாதாரம் கணிசமான கொள்கை மாற்றங்களுக்கு உட்பட்டது. இந்த புதிய பொருளாதார சீர்திருத்தம் பொதுவாக எல்பிஜி அல்லது தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், உலகமயமாக்கல் என அழைக்கப்படுகிறது. லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1991 புதிய தொழிற்கொள்கை. இந்த பொருளாதார சீர்திருத்தங்கள் நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி ஒரு குறிப்பிடத்தக்க வகையில் முன்னேற்றமடைய செய்கிறது அப்படின்னும் சொல்றாங்க. இப்ப இது பார்க்கலாம். மொத்த தேசிய மகிழ்ச்சி அப்படின்னா கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ். குறியீடுனா இண்டெக்ஸ். மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு அப்படின்னுவாங்க. கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். இந்த வார்த்தைய 1972ல ஜிகமே சிங்கே வாங்சுக் என்ற பூட்டான் அரசர் வந்துட்டு உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அவர் பம்பாய் விமான நிலையத்தில ஃபினான்ஷியல் டைம்ஸ் நிதி காலங்கள் அப்படின்ற பத்திரிகைக்கு பிரிட்டிஷ் பத்திரிகையாளர்களின் நேர்காணல்ல ஜிஎன்பியை விட ஜிஎன்ஹெச் அதாவது கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் மொத்த நாட்டு உற்பத்திய விட மொத்த தேசிய மகிழ்ச்சி வந்துட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. யாரு? பூட்டான் நாட்டின் 4வது மன்னரான ஜிகமே சிங்கே வாங்சுக் அப்படின்றவரு 1972ல கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ன்ற வார்த்தைய முதல்ல உருவாக்குனவரு. எங்க அப்டின்னா, ஃபினான்ஷியல் டைம்ஸ் அப்டின்ற பத்திரிக்கைக்கு. எந்த பத்திரிக்கை? பிரிட்டிஷ் பத்திரிக்கைக்கு. அம் நிதி காலங்கள் அப்டின்னு சொல்லுவாங்க. அதுல ஜிஎன்பியை விட ஜிஎன்ஹெச் வந்து மிக முக்கியம் அப்டின்னு சொல்றாரு. 2011ல ஐக்கிய நாடுகள் சபை வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறைக்கு 2011ல ஐக்கிய நாடுகள் சபை வந்து என்ன சொல்லுது? யுனைட்டட் ஸ்டேட்ஸ் வந்து என்ன சொல்றாங்க? வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறைக்கு மகிழ்ச்சி என்ற தீர்மானத்தை நிறைவேற்றது. எந்த வருஷம்? 2011ல யுனைட்டட் ஸ்டேட்ஸ் வந்து வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறைக்கு மகிழ்ச்சி என்ற தீர்மானத்தை நிறைவேற்றது. உறுப்பு நாடுகள் பூடானை ஒரு எடுத்துக்காட்டாக பின்பற்றி மகிழ்ச்சியையும் நல்வழியையும் மகிழ்ச்சி என அழைத்தன. அதோட யுனைட்டட் ஸ்டேட்ஸோட உறுப்பு நாடுகள் என்ன செய்யுது? பூட்டானை ஒரு எடுத்துக்காட்டாக பின்பற்றி மகிழ்ச்சியையும் நல்வழியையும் மகிழ்ச்சி என அழைத்தன. அடிப்படை மனித குறிக்கோள் வந்து மகிழ்ச்சியா இருக்கணும், நல்வழியில இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் வந்துட்டு 4 தூண்களை கொண்டது. நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சாரத்தை பாதுகாப்பதும், மேம்படுத்துவதும், நல்ல ஆட்சி திறன். அது மட்டும் இல்லாம, இந்த கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் வந்து 4 தூண்களையும், 9 கலன்களையும் கொண்டது. அந்த 9 கலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உளவியல் நலன். அதாவது மைண்ட் லெவல்ல நம்ம நல்லா இருக்கணும். உடல் நலன். உடம்பு லெவல்லயும் நல்லா இருக்கணும். நேர பயன்பாடு. டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. கல்வியில பெஸ்ட்டா இருக்கணும். கலாச்சார பன்முகத்தன்மை இருக்கணும். நல்ல ஆட்சித்திறன் இருக்கணும். சமூகத்தின் உயர்வு இருக்கணும். சுற்றுச்சூழல் பன்முகத்தன்மை இருக்கணும். வாழ்க்கை தரமானதா இருக்கணும். என்னென்ன இருக்கணும்? நம்ம மைண்ட் லெவல்ல உளவியல் நலன், உடல் நலன், நேர பயன்பாடு, கல்வி, கலாச்சார பன்முகத்தன்மை. ஃபர்ஸ்ட் இந்த 5 இன்னொரு வாட்டி சொல்லலாம். உளவியல் நலன், உடல் நலன், நேர பயன்பாடு, கல்வி,
கலாச்சார பன்முகத்தன்மை. அதுக்கு அடுத்து பாருங்க, நல்ல ஆட்சித்திறன், சமூகத்தின் உயர்வு, சுற்றுச்சூழல் பன்முகத்தன்மை. இங்கே மேலேயே அந்த இது வந்துரும். நல்ல ஆட்சித்திறன் வந்துருச்சு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வந்துருச்சு. சமூகத்தின் பன்முகத்திறனா? சமூகத்தின் உயர்வு வந்துருச்சு. அதான் நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிச்சோம். அதுக்கப்புறமா வந்துட்டு சுற்றுச்சூழல் பன்முகத்தன்மை, வாழ்க்கை தரம். இந்த கலாச்சார கல்வி பன்முகத்தன்மையும் இங்க மேல குடுத்துருக்காங்க. ஸோ, இந்த 4 தூண்கள்ல குடுத்துருக்கிறது இந்த 9 கலன்கள்லயும் வரும். நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார பாதுகாப்பு, நல்ல ஆட்சித்திறன், உளவியல் நலன், உடல் நலன், நேர பயன்பாடு, கல்வி, வாழ்க்கை தரம் ஆகியவை இந்த கிராஸ் நேஷனல் ஹேப்பினஸோட 9 களங்களாக கருதப்படுகிறது. அப்படியே வந்துட்டு புக் பேக் இந்த பாடச்சுருக்கம் மொத்தம் ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பே மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்றாங்க. இந்திய பொருளாதாரத்தை 3 துறைகளாக வகைப்படுத்தலாம். வேளாண் துறை, தொழில்துறை, பணிகள் துறை. தேய்மானம்னா அதிக பயன்பாட்டின் காரணமாக பொருட்கள் தேய்மானம் அடைதல் அல்லது பழுதாதல் போன்றவைகளால் சொத்தின் பண மதிப்பு குறைதல் அப்படின்றாங்க. வருமானம்னா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் சம்பாதித்த அல்லது சம்பாதிக்காத பணம் அல்லது பிற வருவாய்களும் வருமானம். வருமானம்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இவ்வளோ சம்பாரிச்சிருக்கணும். ஆனா, நீ சம்பாரிக்கல. அப்படின்றதும். சம்பாதித்த அல்லது சம்பாதிக்காத பணம் அல்லது பிற வருவாய்கள் ஆகும். மொத்த மதிப்பு கூட்டுதல் கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னா, ஒரு பொருளாதாரத்தில் தொழில் அல்லது சேவை துறையில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளோட மதிப்பு அப்படின்றாங்க. மொத்த மதிப்பு கூட்டுதல்னா, ஒரு பொருளாதாரத்தில தொழில் அல்லது சேவை துறையில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பாகும். ஒரு பொருளாதாரத்தில் தொழில் அல்லது சேவை துறையில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு. தேய்மானம்னா டிப்ரிசியேஷன். இடைநிலை அப்டின்னா இன்டர்மீடியேட். சந்தை விலைனா மார்க்கெட் பிரைஸ். இறுதிப் பொருட்கள்னா ஃபைனல் குட்ஸ். கலவை அப்டின்னா காம்போசிஷன். பங்களிப்புனா கான்ட்ரிபியூஷன். தடுமாற்றத்தினை அப்டின்னா ஸ்டாக்கரிங். தேய்மானம்னா டிப்ரிசியேஷன். தேய்மானம், டிப்ரிசியேஷன். இடைநிலைனா இன்டர்மீடியேட். சந்தை விலைனா மார்க்கெட் பிரைஸ். இறுதி பண்டம் அப்டின்னா ஃபைனல் குட்ஸ். கலவைனா கம்போசிஷன். பங்களிப்புனா கான்ட்ரிபியூஷன். தடுமாற்றத்தினை அப்டின்னா ஸ்டாக்கரிங் அப்டின்னு சொல்றாங்க. ஓகே. ஜிஎன்பி வந்துட்டு எதுக்கு சமமா இருக்கும்? ஜிஎன்பி வந்துட்டு ஜிடிபியோட வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம். அதுக்கு தான் சமமா இருக்கும். இப்ப ஆன்ஸர் ஆப்ஷன் இ. அடுத்து நாட்டு வருமானம் அளவிடுவது. நாட்டு வருமானம் வந்துட்டு பணத்தின் மொத்த மதிப்பா? உற்பத்தியாளர் பண்டத்தின் மொத்த மதிப்பா? நுகர்வு பண்டத்தின் மொத்த மதிப்பா? பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பா? அப்ப நாட்டு வருமானம் அளவிடுவது வந்துட்டு பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு தான் வரும். முதன்மை துறை இதனை உள்ளடக்கியது அப்படின்னா, வேளாண்மை துறையை உள்ளடக்கியது. டேஸ் முறையில் ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டும்போது, இறுதி பண்டத்தின் மதிப்பு கிடைக்கிறது அப்படின்னா, எது? மதிப்பு கூட்டு முறையில தான் கிடைக்கும். மதிப்பு கூட்டு முறையில ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டும்போது, இறுதி பண்டத்தின் மதிப்பு வந்து எனக்கு கிடைக்கிறது. அதுக்கு பேரு தான் மதிப்பு கூட்டு முறை. அடுத்து ஜிடிபியில் எந்த துறை மூலம் அதிகமாக வேலைவாய்ப்பு ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மை காட்! சாரிங்க. ஜிடிபில எந்த துறை மூலம் அதிகமாக வேலைவாய்ப்பு ஏற்படுகிறதுனா, பணிகள் துறை. அடுத்து பணிகள் துறை நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூட்டுதல் 2018, 19ல 92.26 லட்சம் கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது. வேளாண் பண்டங்களின் உற்பத்தியில இந்தியா வந்துட்டு வேளாண்மை செய்ய 2 கை இருந்தா போதும் விவசாயிக்கு. அப்ப 2வது அதிகமான உற்பத்தியாளராகும் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இந்தியாவில் பிறப்பின் போது எதிர்பார்க்கப்படும் ஆயுட்காலம் 65 ஆண்டுகள். கீழ்க்கண்டவற்றுல வந்துட்டு எது வர்த்தக முறை அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை தான் வந்துட்டு வர்த்தக முறைன்னு சொல்லலாம். இந்திய பொருளாதாரம் என்பது வந்துட்டு ஒரு வளர்ந்து வரும் பொருளாதாரம், தோன்றும் பொருளாதாரம், ஒரு இணை பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் என்பது வளர்ந்து வரும் பொருளாதாரம், தோன்றும் பொருளாதாரம், இணை பொருளாதாரம் 3மே வரும். இந்திய பொருளாதாரம் என்பது ஒரு வளர்ந்து வரும் பொருளாதாரம், ஒரு தோன்றும் பொருளாதாரம், ஒரு இணை பொருளாதாரம். இந்தியாவில் டேஸ் துறை முதன்மை துறையாகும் அப்படின்னா வேளாண்மை துறை. டேஸ் மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவியாகும். மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவி வந்துட்டு தலா வருமானம். தலா வருமானம் மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவியாகும். 2ஆம் துறையை வேறு விதமாக டேஸ் துறை என அழைக்கலாம். தொழிற்துறை அப்படின்னும் அழைக்கலாம். மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவி வந்துட்டு எது? அப்படின்னா தலா வருமானம். அடுத்து இங்க பார்க்கலாம். மின்சாரம், எரிவாயு மற்றும் நீர் அப்படின்றது வந்துட்டு தொழிற்துறைக்கு போகலாம். விலைக் கொள்கை அப்படின்னா வந்துட்டு விலைக் கொள்கை வேளாண்மை அப்படின்னு சொல்றாங்க. ஜிஎஸ்டி அப்படின்னா பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி ஜிஎஸ்டி.
தலா வருமானம் அப்டின்னா, நாட்டு வருமானத்த மக்கள் தொகையால வகுக்க கிடைப்பது. C+I+D+X-Mனா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. மின்சாரம், எரிவாயு மற்றும் நீர் அப்டின்னா வந்துட்டு அ தொழிற்துறை அப்டின்னு சொல்றாங்க. விலை கொள்கைன்னா வேளாண்மை. வேளாண்மை துறையில தான் வந்துட்டு விலை கொள்கைய கொண்டு வந்தா தான், நம்ம வந்துட்டு ஒவ்வொரு பொருளுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு விலைவாசி இருக்குல்ல, அத வந்து மாத்த முடியும் அப்டின்ற மாரி ஒரு கான்செப்ட் இருக்கு. அதான் வந்து இங்க விலை கொள்கை, வேளாண்மை அப்டின்னு சொல்றாங்க. இதோட வந்துட்டு இந்த லெசன் முடியுது. ஆ தேங்க் யூ கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ கைஸ். பாய்.